எந்த கருத்து கணிப்புமே அதை சொல்லலை. எல்லாருமே அவருக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி கொடுத்துருந்தாங்க. கருத்து கணிப்புகள் எடுத்தது ஊடகங்கள் மட்டும் எடுக்கல. நிறுவனங்கள் எடுத்த கருத்தையும் ஊடகங்கள் எடுத்திருக்க கருத்தையும் ஒரு ரோடு கூட அவங்களால சரி பண்ண முடியல. நீங்க என்ன எம்பி எலெக்ஷன்லேயே தேர்தல் மீதான அதிருப்தி அதிகமாயிடுச்சு. தூக்கி எறியணும்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா 2ஆம் இடத்துக்கு திமுக கூட்டணி வந்திருக்காது. விஜய் வேவுன்றது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான். இப்போ விஜயோடது நீங்கள் வேவ், சுனாமி, பேரலை என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தோத்திருக்காரு அப்படின்னும் போது இந்த ஆட்சியே வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சாங்க, இவங்க எதுவுமே பண்ணலைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கணும்னா தாவேக்கா கேண்டிடேட் யாருன்னு ஓட்டு போட்ட பாதி பேருக்கு தெரியாது. மாற்றம் அப்படின்றதுக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முறையும் இயங்கிக்கிட்டே தான் இருந்திருக்கு. தோல்வியை ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு உண்டான காரணம் என்னன்றதை ஆராயணும். சீமான் அவர்கள் கிட்ட கிடைக்காத ஒரு நம்பிக்கை விஜய் அவர்கள் கிட்ட. கொள்கையின் அடிப்படையில் இணைந்த கட்சி கிடையாது, அது ஒரு கரிஷ்மாவை நம்பி இவங்க ஆதரவு தெரிவித்தா மட்டுமே அவர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டை பாஜக உள்ள வராமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து விஜய் தோக்கடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வணக்கம் நேயர்களே. இதுவரை காணாத ஒரு விசித்திரமான தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஏன் விசித்திரமான தேர்தல்? திமுக அதிமுக இல்லாமல் மூன்றாவதா ஒரு கட்சி ஆட்சி அமைச்சிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தா, அதையும் தாண்டி தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம் மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து பிரிஞ்சு உதயமான பிறகு நடந்த தேர்தல்களில் இதுவரைக்கும் எப்பயுமே நடக்காத ஒரு விசித்திரம் தான் இந்த தொங்கு சட்டமன்றம் என்பது. அது இந்த முறை நடந்தேறி இருக்கிறது. பிரதானமாக களத்தில் இருந்த எந்த கட்சிகளுக்குமே பெரும்பான்மை இடங்கள் கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு நிலையை பார்க்க முடியுது. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, முன்னாடி ஆட்சியில் இருந்த கட்சி மட்டும் கிடையாது, களத்தில் இருந்த ஊடகங்களால் கூட இது பெருமளவில் கணிக்க முடியாத ஒரு சூழல். சும்மா இல்லைங்க, ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாமே நடக்கும். ஆனால் இந்த முறை ஒரு 97% கருத்து கணிப்புகள் தவறாகி இருக்கின்றன. 1-2 தான் அதிலிருந்து தப்பிச்சிருக்கு. ஸோ களத்தில் நம்ம மிஸ் பண்ணது என்ன, எதனால் மிஸ் பண்ணோம், இதை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். அண்ட் இன்னைக்கு நம்மோடு அரங்கில் சிறப்பு விருந்தினர்கள் 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. பத்திரிகையாளர் பரமன் அவர்கள், வணக்கம் சார். தொடர்ந்து பத்திரிகையாளர் பிரபாகர் தமிழரசு அவர்களும் நம்மோட இணைகிறாரு. எங்களோட இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. இப்போ நம்ம திரையில டக்குன்னு போயிடலாம். திரையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தரவுன்னு பார்த்தீங்கன்னா, தந்தி டிவி எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள் அந்த பக்கம் பார்க்குறோம். இந்த பக்கம் மாலை மலர் எடுத்த கருத்து கேட்பு முடிவுகளை நம்ம பார்க்குறோம். என்னென்னா, ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னும் போது நிறைய பேராமீட்டர்ஸ் பின்பற்றப்படும். எந்தெந்த பாப்புலேஷன் கிட்ட கேட்குறோம், ஒரு சாம்பிள் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய பின்பற்றப்படும். ஆனால் மாலை மலர் எடுத்தது பார்த்தீங்கன்னா கருத்து கேட்பு அப்படின்றது, அதாவது சாமானியர்களை களத்தில் இறங்கி நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு அப்படின்னு ரேண்டமாக கேட்ட ஒரு இது. ஆனால் அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி எடுத்த கருத்து கணிப்பை விட இதை ரேண்டமாக மக்களை சந்தித்து கேட்ட கருத்து கணிப்பு க்ளோஸ் டு சரியான அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ நாங்கள் திரையில் பார்க்குறோம் தரவுகளை. மாலை மலர் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு சாதகமாக 109 இடங்கள், அதிமுக கூட்டணிக்கு 50 இடங்கள், தாவேக்காவுக்கு சாதகமாக 64 இடங்கள், கடும் போட்டின்னு 11 இடங்களை கொடுத்துருக்காங்க. இதில் அதிமுக கூட்டணிக்கு தான் 3வது இடம் அப்படின்றது மட்டும்தான் இதாக இருக்குது. மற்றதெல்லாம் அப்படியே டேபிள்ஸ் மாறிடுச்சு. திமுக தாவேக்கா அப்படியே டேபிள்ஸ் மாறி இருக்கு அப்படின்றதையும் பார்க்குறோம். வேற அந்த பக்கம் தந்தி டிவி எடுத்த கருத்து கணிப்பு பார்க்கும்போது தாவேக்காவுக்கு அப்சல்யூட்லி நோ மெஜாரிட்டி, 2 இடங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கடும் போட்டின் 43 இடங்கள், அதிமுகவுக்கு சாதகமாக 91, திமுக கூட்டணிக்கு சாதகமாக 98ன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஹங்குன்ற ரேஞ்சு தான் இருக்கு. பட் டேபிள்ஸ் இவ்வளவு டேர்ன் ஆயிருக்கு. என்ன காரணம்? எதை கணிக்க, எதை கவனிக்க பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் தவறிட்டோம்? அதான் இப்போ ஊடகங்கள் நிறைய விஷயங்களை தவற விட்டுச்சு. கடந்த 4 வருடங்களில் நிறைய விஷயங்களை தவற விட்டதின் வெளிப்பாடு தான் இது. அதாவது கூட்டணிக்கு முன்பு வரை திமுக உருவாக்கி வச்சிருந்த 200 பிம்பத்தை மேற்கொண்டும் களம் மாறிய பிறகும் கட்டமைத்தது தான் தவறு. ஓகே, அந்த தவறை அவர்கள் திரும்ப திரும்ப கட்டமைக்க முயற்சி செய்த போது ஊடகங்கள் அதாவது இதை களத்துக்கு போகும்போதே தெரிஞ்சிருச்சு இது கணிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்குதுன்னு. ஆனால் என்னென்னா, கடந்த காலம் நம்ம ஒரு ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணி கணிப்புகளை எடுத்து பழகுனதுனால களம் கணிக்க முடியாத இருந்தாலும்
கணிக்க முடியலைன்னு சொன்னால் அது தவறாக இருக்குமேன்றதுக்காக கடந்த கால ஃபார்முலாவை, அதாவது திமுக 22% 25% ஓட்டு வச்சுருக்கோம், அதிமுக 22 25% ஓட்டு வச்சுருக்கோம். அதோட இந்த 1% 2% இதெல்லாம் கண்டிப்பாக சேரும். சேர்ந்தாலே இது 30%க்கு மேலே வரும். இதுக்கு மேலே ஆன்டி கம்பன்சின்ற ஒரு அலையே இல்லைன்னு உருவாக்கியாச்சு நம்ம. இந்த தேர்தலில் ஆன்டி கம்பன்சி அது ஜஸ்ட் கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம்னு சொல்றீங்க. அந்த பிம்பத்தின் மேலே நம்ம திரும்ப திரும்ப இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் மேலே, அதாவது மக்கள் ஒரு தரப்பு தான் மனம் திறந்தாங்க. அதாவது பாதிக்கு பாதி அவங்க ஒரு கொரில்லா போர் மாதிரி தான் இந்த தேர்தலை வந்து அணுகியிருக்காங்க. எந்த வீட்டுக்குள்ளே யார் இருந்தா எப்படி இருந்தான்னே யாராலையுமே கணிக்க முடியாத தேர்தலாக தான் இருந்தது. அப்போ முதலிலேயே இந்த தேர்தல் கணிக்க முடியவில்லைன்ற கட்டத்துக்கு ஊடகம் நகர்ந்திருக்கணும். நடந்திருந்தா இவ்வளோ பெரிய குழப்பங்களும் மக்கள் வாக்களிக்கும் போதே வந்து இதோட சேர்ந்து கூட வாக்களிச்சிருப்பாங்க. ஓகே, அந்த 200ன்ற கட்டமைப்பு தான் இன்றைக்கு வந்து இந்த தொங்கு வந்து நிற்பதற்கு உண்டான காரணம். திரு பிரபாகர், இப்போ சார் சொல்ற மாதிரி ஒரு கட்சி வந்து அவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுன்றது அது அவங்களோட ப்ரொபகேண்டா, அதை நம்ம ஒத்துக்க முடியுது. பட் அது ஊடகங்களாலையுமே கூட களத்துல வந்து ஏன் பார்க்க முடியல? அந்த கட்டமைப்புக்குள்ளரே நாமளும் என்கேஜ் ஆயிட்டோம்னு பார்க்கலாமா ஒரு கட்டத்துல? இல்ல இந்த கட்டமைப்புக்குள்ள ஊடகங்கள்லாம் உள்ள போயிருக்கு அப்படின்னு நீங்க அது குற்றச்சாட்டா வைக்கிறீங்க அப்படின்னா, அது உண்மை அப்படின்ற பட்சத்துல இருந்தா கருத்து கணிப்புகள் எடுத்தது ஊடகங்கள் மட்டும் எடுக்கல. ஏறத்தாழ நம்ம தேசிய அளவில் 5 மாநில தேர்தலை வழக்கமாக கருத்து கணிப்புகள் எடுக்கிற ஒரு 7 நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் எடுக்கிறாங்க. அந்த 7 நிறுவனங்கள்ல 4 நிறுவனங்கள் திமுகவுக்கு தான் வந்து மெஜாரிட்டின்னு கொடுக்குறாங்க. ஒரு நிறுவனம் அதிமுக கொடுக்குறாங்க. ஒரு நிறுவனம் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு கொடுக்குறாங்க. இன்னொரு நிறுவனம் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. அந்த இடத்துலையும் கூட அங்கே தான் அவங்க மட்டும்தான் வந்து தாவேகாக்கு பிரதானமாக கொடுக்குறாங்க. அப்போ இந்த 7 நிறுவனங்களும் இந்த கட்டமைப்பு, இந்த 200 அதாவது திமுக முன்வைக்கிற 200 கட்டமைப்புன்றதையோ அல்ல அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்டமைச்சு டபுள் இன்ஜின் சர்க்கார் என்ற ஈடாகி வந்த கருத்து கணிப்புன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்க அதாவது இந்த ஊடகங்கள் எடுக்கிறாங்க அப்படின்ற இந்த ஊடகம் நடத்தப்படும் தாக்குதல் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லா நேரமும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் யார் ஆட்சிக்கு வராவிட்டாலும் அது வந்து ஊடகங்கள் நோக்கியே நேராக வருது. இவங்க தான் அதை பண்ணிக்கிட்டாங்க, இவங்க அதை ஆட்சியாளர்கள் கேள்வி கேட்கறதில்ல, எதிர்க்கட்சியாளர்கள் கேள்வி கேட்கறதில்ல, ஊடகங்கள் தான் இங்கே சரியா இல்லை. ஒரு நிறுவன பேரை சொல்லியோ அல்ல அவங்க எடுத்த கருத்து நிறுவனத்தை இந்த கருத்து கணிப்பு நம்ம விட்டுறலாம். மற்ற 7 கருத்து கணிப்பில் வந்ததில்லை. 7 கருத்து கணிப்பில் யார் வந்து தாவேக்கா ஆட்சி அமைப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஒரே மொத்த இது வரைக்கும் வந்த தமிழ்நாடு, அதை நான் சொல்ல தேசிய அளவில் சொல்கிற 7 கருத்து கணிப்புகள். தனியார் நிறுவனங்கள் தொலைக்காட்சியில் எடுத்த கருத்து கணிப்பில் ஏராளம் இருக்கு. தமிழக அளவில் தனியாக நிறுவனங்கள் இருப்பாங்க, இதே மாதிரி ஏஜென்சிஸ் இருப்பாங்க, அவங்க எடுத்த கருத்து கணிப்புகள் இன்னும் ஏராளம் இருக்கு. லயோலா கல்லூரி மாணவர்கள் எடுத்தது இருக்கு. அவங்க ரெண்டு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்க. ஏதாவது எந்த கருத்து கணிப்பிலையாவது தாவேக்கா வந்திருக்கு? இவங்க எல்லாம் யாரால் ஈடானாங்க? இப்போ ஒரு தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஈடாயிருக்கு, ஓகே. இது வரைக்கும் எடுத்த ஒரு 20-25க்கு மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் எடுத்திருக்காங்க. அதுல ஒரே ஒரு நிறுவனம் தான் தாவேக்கான்னு சொல்லியிருக்கு. அப்ப இதை ஒட்டுமொத்தமா வந்து திமுக கட்டமைச்ச பிம்பம் அல்லது ஏதோ ஒரு அரசியல் கட்சி கட்டமைச்ச பிம்பத்துக்கு வந்து எல்லாரும் ஈடாயிட்டாங்க அப்படின்றது இட்ஸ் ஃபேக்சுவலி ராங். ஓகே, அப்படி அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல எல்லாருமே மாறி இருக்கணுமே. ஐ மீன் எல்லாருமே அப்படி இருந்திருக்குமே. அப்படி பார்த்தா அவங்க ஏன் அதை மாறணும்னு இருக்குல்ல. தனியார் நிறுவனம், அதுவும் அவங்க தமிழ்நாடு சார்ந்த நிறுவனம் கிடையாது. அவங்க தமிழகத்துக்கு மட்டும் அவங்க கருத்து கணிப்பில் எடுக்கிறது கிடையாது. இன்னொன்று அப்படி மாறி இருக்காங்கன்னா அவங்க வந்து அதிமுக யாரும் கொடுத்துருக்க கூடாது. ஒரு 200க்கு 200 அப்படின்றத வந்து எல்லாரும் ஏற்றுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா எல்லா நிறுவனங்களும் வந்து திமுக மட்டும் தான் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லையே, இங்கே அதிமுக கொடுத்துருக்காங்க. தொங்கு வரும்னு சொன்னவங்க இருந்திருக்காங்க. இந்த தொங்குவே எப்படி வரும்னு சொல்லி இருந்திருக்காங்கன்னா அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரும்பான்மை கிடைக்காத சூழல் இருக்கும், அங்கே தாவேக்கா போய் ஆதரவு தெரிவிக்கும் அப்படின்ற சூழல்ல தான் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் இருந்திருக்கு. அந்த தொங்குன்னு சொன்ன ஒரு சில கருத்து இப்போ வைஸ் வெர்சாவா மாறி, இப்போ வைஸ் வெர்சாவா மாறி இருந்திருக்கு. அப்போ இதுல என்ன பார்க்க தவறி இருக்கும் அப்படின்னா, இது வந்து இது ஓவரால் இது நம்ம பார்க்க தவறி இருக்கும் அப்படின்றதான், கணிக்க தவறி இருக்கும்ன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனா அதற்கெல்லாம் காரணம் வந்து இந்த 2 கட்சிகளோட நரேட்டிவை ஊடக நிறுவனங்களும் மற்றவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றது வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. கணிக்க எங்க தவறி இருக்கும் அப்படின்னா, இந்த ப்ரொசீஜரல் ஃப்ளாஸ் இருக்கலாம். ப்ரொசீஜரல் ஃப்ளாஸ்ல நம்ம எடுக்க போறது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்றது தான் கன்வென்ஷனல் மெத்தடு. அப்படிதான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். அதுதான் நம்மளுடைய கன்வென்ஷனல் மெத்தட். அதுதான் இப்போ அந்த வகையிலேருந்து இவங்க எடுக்கிறப்போ ஒரு 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்றா, அங்கே வந்து எடுக்க போகிற சாம்பிள் வந்து 2000-4000 சாம்பிள் சைஸ் தான் இருக்கும். அந்த சாம்பிள் சைஸில் நீங்கள் அது எவ்வளோ தூரம் ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க, அதில் ஒரு ஃபேக்டர் கிடையாது. ஜியாகிரபிக்கலாக ஒரு பெரிய தொகுதி எடுத்துகிட்டோம்னா அது வந்து அர்பனாக இருக்கும், செமி அர்பனாக இருக்கும், ஃபார்மிங் டிபெண்ட் பண்ணதாக இருக்கும், பல கூறுகள் இருக்கும். இன்னொன்று அந்த ஒருவேளை ஒரு நகர ஒரு ரூரல் பகுதியாக இருக்குது அப்படின்னா, ரூரல்ல இருந்து அர்பனுக்கு இடம்பெயர்வர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அவன் அர்பன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ரூரல்ல போய் ஓட்டு போடுவான். நீங்க அந்த ஃபேக்டர் எடுக்க முடியாது. நீங்க ரூரல்ல மட்டும் எடுத்துட்டு வர்றப்போ ஒருவேளை இப்ப பெரும்பான்மையா ரூரல்ல தான் வந்து 2 பிரதான கட்சிகள், திராவிட கட்சிகள்லாம் இருந்திருக்காங்க. அர்பன்ல ஃபுல்லாமே அடி,
கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டா 10 தொகுதிகள் 7 தொகுதிகளை தாவேக்க வென்றிருக்காங்க. Yes. சென்னையில 16 தொகுதிகள்ல 14ல தாவேக்க வென்றிருக்காங்க. மதுரை மத்திய பகுதி மதுரை நகர்ப்பகுதியிலும் அதே தான் நிலைமை, திருச்சி நகர்ப்பகுதியிலும் இதே தான் நிலைமை, தூத்துக்குடி தெலுங்கு நகர்ப்பகுதியில் பூரா இதே தான் நிலைமை. இன்னும் ரூரல் இன்னும் எக்ஸ்டெண்ட் எடுத்துட்டோம்னா கோயம்புத்தூர்ல சூலூர் அப்படின்ற தொகுதி, அது வந்து ஒரு செமி அர்பன் சொல்லலாம். அங்கேயும் தாவேக்க வந்திருக்காங்க. ஸோ அப்போ இவங்க இந்த மைக்ரண்ட்டோட டேட்டாலாம் நம்மளுக்கு கிடைக்காது. அவங்க அந்த தொகுதிக்கு போகிறாங்க, தொகுதியில் இருக்கிறப்ப அவங்க எடுக்கிற டேட்டா தான் எடுக்க போகிறாங்க. அப்போ அந்த தொகுதி ஜாகிரபிக்கலி அவங்க பிளான் பண்ணுறப்போ அந்த தொகுதியிலேருந்து வர நம்பரை தான் எடுப்பாங்க. ஸோ இங்கே ஃப்ளாஸ் வர்றதுக்கு எலிமினேட் பண்ண முடியாத அளவுக்கான இந்த க்ளோஸ்லி நிட்டடாக இருக்கிறது தான் தமிழ்நாடு. 1. ஓகே. நம்பர் 2, தமிழ்நாட்டை வந்து நீங்கள் ஒரு காலமும் இந்த கட்டத்தில் அடைக்கிறாங்கல்ல, இவங்க ஏதோ இந்த ஒரு முறை தான் வந்து கருத்து கணிப்பு பொய்யான மாதிரி சொல்றாங்க. ஆக்சிஸ் இந்தியா இந்த முறை எடுத்த கருத்து கணிப்பு தாவேக்கா வந்து இந்த எண்ணிக்கை வரும் சரியாக சொல்லியிருக்காங்க. அவங்க 2021 எடுத்த கருத்து கணிப்புல கிளீன் ஸ்வீப் வரும்னு சொல்லியிருந்தாங்க. திமுக வென்றது வெறும் 133, கூட்டணியோட சேர்த்து 159. 2016ல அவங்க சொன்னது வந்து 2014 திமுக ஜெயிக்கும்னு சொன்னாங்க. அப்ப யார் எந்த நரேட்டிவ் சொன்னாங்க, எதுல அவங்க ஈடானாங்க? ஆனா திமுக 2014 ஜெயிக்கல. 2024 நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 400 பாஜக சொன்னாங்க, 401 அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க வரல. இல்ல அவர் அழுத காட்சிகள் வைரல். இப்ப அவரு வந்து பாஜக ஈடானாங்க நம்ம அக்யூஸ் பண்ண போறோமா? ஏன்னா கருத்து கணிப்பு அவங்க ஒரு மெத்தடாலஜி வச்சிருக்காங்க, அதை போய் கிரவுண்ட்ல எக்ஸிக்யூட் பண்றாங்க. சில நேரங்கள் வருது, சில நேரங்கள் வரல. இதெல்லாம் ப்ரொசீஜரல் ஃபிளாஸ் எல்லாம் தாண்டி ஒரு ஜென்ரேஷனல் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஓகே. ரெண்டு வகையில் ஜென்ரேஷன் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஒன்று அரசியல்வாதிகள் மத்தியிலும் ஒரு ஜென்ரல் ஷிஃப்ட் நடந்திருக்கு, வாக்காளர்கள் மத்தியிலும் ஒரு ஜென்ரேஷன் ஷிஃப்ட் நடந்திருக்கு. அந்த ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டை வெறும் வந்து ஒரு தலைமுறை உள்ள வர்றாங்க அப்படின்னு மட்டும் பார்க்கலாம 2021க்கு பிறகு நடக்கிற தேர்தல்களில் அந்த வாக்காளர்கள் கிடைக்கிற எக்ஸ்போஷர் இருக்குல்ல, ஒரு 2021 அந்த கொரோனா காலத்துக்கு பிறகு இருக்க எக்ஸ்போஷர் வந்து இங்கே பேசக்கூடிய பெரும்பாலான அரசியல் விவாதங்கள் அது எல்லாமே வந்து அதெல்லாம் இம்மெட்டீரியலாக இருக்குது எலக்ட்ரல் பாலிடிக்ஸில். ஓகே. நீங்கள் ஒரு டீலிமிட்டேஷன் இஷ்யூ ஆகட்டும், அல்லது தொகுதி மறுவரை பிரச்சனையாகட்டும், அல்லது ஆளுநர் சார்ந்த பிரச்சனையாகட்டும், மாநில உரிமை சார்ந்து நீங்கள் பேசுகிற விஷயங்களாகட்டும், அல்லது அண்ணா, பெரியார், கலைஞர், காமராஜர், இன்னும் பெரிய தலைவர்களை பற்றியோ இல்லை ஐடியாலஜி பற்றி பேசுறது வந்து இம்மெட்டீரியலாக இருக்குது அவங்களுக்கு. வைப்ஸ் மட்டும் தான் மேட்டர். வைப்ஸ் மட்டும் இல்லை, அவனுக்கு வைப்ஸை தாண்டி அவனுக்கு என்ன கரப்ஷன் வந்து நீங்கள் எப்படி டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வரும்பொழுது அது வரைக்கும் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் கரப்ஷன் வந்து எலக்டோரல் இஷ்யூவாக இருந்ததில்லை. 2G வழக்குனால அந்த தேர்தலில் திமுக தோத்துருக்கு. பிறகு திமுக வாய்ப்பளிச்சிருக்காங்க. சொத்து குவிப்பு வழக்கு பெரிய இஷ்யூ ஆகிறப்போ அதிமுக அந்த தேர்தலில் தோல்வி சந்திச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம். சொத்து குவிப்பு வழக்கில் கன்விக்ட் ஆனாங்க. திரும்பவும் கன்விக்ட் ஆனதுக்கு பிறகு பெயில் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் போட்டிடுறாங்க, ஜெயிக்கிறாங்க. ஸோ கரப்ஷன் 2021க்கு முன்பு வரை அது ஒரு எலக்டோரல் ஃபேக்டராகவே இருந்ததில்லை. ஆனால் 2021 தேர்தலுக்கு பிறகு இப்போ அந்த தலைமுறையில் கரப்ஷன் ஒரு பெரிய ஃபேக்டராக பார்க்குறான். நான் போகிற ரோடு விஷயத்துக்கு ரோடு வந்து நல்லா இல்லை அப்படின்றது நீங்கள் டெக்னிக்கலாக விளக்கலாம், அது வந்து லோக்கல் பாடி பார்க்குறான். ஆனால் அவனுக்கு ரோடு பிரச்சனையாக இருக்குது, அவன் போயிட்டு வர்ற டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம எதெல்லாம் வந்து அசம்பிளி எலெக்ஷனுக்கான நான் இஷ்யூஸ் நினைச்சோமோ அதெல்லாம் இஷ்யூஸாக மாறி இருக்கு அவங்களுக்கு. பிடிஆர் அவர்கள் களத்தில் சந்திச்சு அந்த கேள்வி சொல்றீங்க. அது மட்டும் இல்லை, பிடிஆர் சந்திச்ச கேள்வி மட்டும் கிடையாது, நீங்கள் பிடிஆர் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் ஓட்டு போடுறப்ப காலையில் போகிறப்போ நம்மளுக்கு என்ன யோசிப்பான், இந்த ரோட்டில் போய் ஓட்டு போடுறோம், இந்த ரோடுக்கு காரணம் அந்த கோவம் வரும்ல எல்லாருக்கும். ஒரு ரோடு கூட அவங்களால சரி பண்ண முடியல, நீங்க என்ன திராவிட மாடல்னு சொல்றீங்கன்னு கேட்பாங்கல்ல. ஒரு ரோடு சரி பண்ண முடியல, நீங்க என்ன டபுள் இன்ஜின் சர்க்காருன்னு சொல்றீங்கன்னு கேட்பாங்க. கேள்வி வரும், இயல்பா வரும்ல. அவங்களுக்கு லாஜிக்லாம் தேவைப்படல. நீங்க கருத்தியலோ மாநில சுயாட்சி, பெரியாரியம், அம்பேத்கரியம், திராவிடம், இன்னும் இருக்க எல்லா கருத்திலும் வச்சுக்கலாம். அதெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் முதல்ல அப்படின்ற இடத்துல இருந்து தான் இந்த தேர்தல் அப்படிதான் நடந்திருக்கு. அதன் விளைவு தான் இது யார் கண்களுக்கும் புலப்படாமல் இருந்திருக்கு. அதன் விளைவு தான் இந்த ஷாக்கிங் ரிசல்ட் ஆர் எல்லாத்துக்கும் சர்ப்ரைசிங் ரிசல்ட். சர்ப்ரைசிங்ன்றது இன்ப அதிர்ச்சி, ஷாக்கிங்ன்றது அது எதிர்மறையானது. இது எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து. ஸோ சித்தாந்த அரசியல் அப்படின்றதெல்லாம் தாண்டி லிட்ரலி ஆன் ரோடு என்ன நிலவரம் அப்படின்றது தான் இதில் கீ ஃபேக்டராக ஒர்க் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாமா இந்த தேர்தலில்? ரைட். தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி தந்தி டிவி மற்றும் மாலை மலர் எடுத்த கருத்து கணிப்புகளை பார்த்தோம். அப்படியே இவ்வளவு நேரம் நம்மளுடைய விருந்தினர்கள் சொன்ன அந்த தனியார் நிறுவன கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல்ஸ், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிட்ட தரவுகள் என்னென்னு பார்த்துடலாமா? குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. பெரும்பான்மையானவை பார்த்தோம்னா திமுகக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஃபர்ஸ்ட் பீப்புள் பல்ஸை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 125 145 இடங்களை ஜெயிக்கும்னும், அதிமுக கூட்டணி 65 80 இடங்களை ஜெயிக்கும்னும், தாவேக்க 18 24 இடங்கள் மட்டும்தான் ஜெயிக்கணும், மற்றவை 2 6 இடங்கள் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே மேட்ரிஸ் பார்த்தோம்னா திமுக கூட்டணி 120 132 தொகுதிகளும், அதிமுக கூட்டணி 87 110 தொகுதிகளும், தாவேக்க 10 12 தொகுதிகளும், மற்றவை 0 6 தொகுதிகள் என்ற அளவில் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பி மார்க்
125 145 இடங்களை திமுக கூட்டணி வெல்லும்னோ, 65 85 இடங்களை அதிமுக கூட்டணி வெல்லும்னோ, 16 26 இடங்களை தாவேக்க வெல்லும்னோ, மற்றவைக்கு வாய்ப்பில்லை. இவங்க இந்த 3 முனை போட்டியாக தான் இருக்க போகுது அப்படின்றத பிமார்க் வந்து சொல்லியிருந்தாங்க. மும்பை சட்டா பஜார் 145 155 ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்து திமுக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 45 65 அதிமுக கூட்டணி கிடைக்கும்னு, 7 9 இடங்கள் வந்து தாவேக்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து திமுகவுக்கு மிகவும் சாதகமான ஒரு கள நிலவரம் தான் இருக்கு அப்படின்னு சொன்ன எக்ஸிட் போல்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே அடுத்த நிலவரத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகக்கூடிய நிலவரத்தை நம்ம பார்க்குறோம். சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் 145 160 இடங்களை திமுக கூட்டணிக்கும், 50 65 இடங்களை அதிமுக கூட்டணிக்கும், தாவேக்காவுக்கு 13 18 இடங்களும், மற்றவைக்கு 5 8 இடங்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதோட திமுகவுக்கான அதிக இடங்கள் அப்படின்றது முடியுது. அப்படியே நாங்க ஜேபிசி டைம்ஸ் நோக்கு வாங்க. ஜேபிசி டைம்ஸ் நோ பாருங்க, திமுக கூட்டணி வந்து தோற்க போகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. 75 95 இடங்களை திமுக கூட்டணி கிடைக்கும்னு, 128 147 இடங்களை கைப்பற்றி அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னோ, தாவேக்காவுக்கு 8 15 இடங்கள் தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் somewhat similar CNN நியூஸ் 18 அவங்களுடைய கருத்து கணிப்புலையும் 103 113 இடங்கள் பெற்று திமுக கூட்டணி 2ஆம் இடத்துக்கு தள்ளப்படும்னோ, அதிமுக கூட்டணி 114 124 என்ற இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மைக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாகவும், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 4 10 இடங்களை ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வைரலான ஒரு கருத்து கணிப்பு முடிவுனா ஆக்சிஸ் மை இந்தியா தான். வந்த அத்தனை கருத்து கணிப்புகளுமே ஒரு மாற்றமா என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி பார்த்த ரிசல்ட்ஸ்ல இருந்தா டோட்டலா விலகி இவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்திருந்தது. 92 110 இடங்களை வந்து திமுக கூட்டணி வெல்லும்னோ, 22 32 இடங்களை அதிமுக கூட்டணி வெல்லும்னோ, 98 120 இடங்களை தாவேக்க கூட்டணி வெல்லும்னோ ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு நேரம் பிரபாகரன் அவர் கூட இதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு மிஸ் ஆயிருக்கு, இப்போ இந்த முறை என்ன ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இதனால நம்ம முன்னாடி வந்திருக்கு. ஸோ இந்த டேட்டா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒன்று தெளிவாகுது. இந்த களத்துல நம்மளால இந்த ஃபீல் பண்ண முடியாத ஒரு பல்ஸ் அப்படின்றது இங்க தமிழகத்துல லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் நெளிவு சுழிவுகளா தெரிஞ்ச நிறுவனங்களுக்கு மட்டும் கிடையாது. வடக்குல இருந்து வந்த நிறுவனங்கள், நம்ம களத்தை பெருசா தெரியாத நிறுவனங்களுமே கூட இதே மாதிரியான ஒரு சுணக்கத்தை தான் சந்திச்சிருக்காங்க அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகள்ல அப்படின்றத பார்க்க முடியுது. தொடர்ந்து பேசலாம். திரு பரமன், இப்போ நம்ம இத்தனை நிறுவனங்கள், இத்தனை எக்ஸிட் போல்ஸ், ஆனா ஆக்சிஸ் மை இந்தியா தான் ஓரளவுக்கு நெருக்கத்தில் வந்திருக்கு. பட் மற்ற எதுலையுமே இவ்வளோ ஒரு தெளிவில்லையே. ஆப்வியஸ்லி இவங்க ஒரு பெரிய பட்ஜெட் வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய டீம் வச்சிருப்பாங்க, இத்தனையுமே ஃபெயில் ஆயிருக்குமா? நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த ஒரு கட்சியோட ப்ரொபகண்டாக்குள்ளார தான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்க முடியாது இல்லையா? இல்லை, அப்படி நீங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது. அதாவது நீங்கள் டெல்லி கோடி மீடியா தமிழ்நாட்டை எந்த மீடியா இவ்வளவு நாள் 5 வருடமும் ஆக்கிரமிச்சிருந்ததுன்னு நமக்கு தெரியும். கடந்த 5 வருடங்களாக ஆளுங்கட்சிக்கு எதிரான எந்த செய்திகளையும் ஊடகத்தை ஊடகமாக செயல்பட விடாமல் தடுத்ததில் ஒரு அரசு முக்கிய பங்கு வகிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து நம்ம புறந்தள்ளிட்டு இந்த கருத்து கணிப்புகளை பார்த்தோம்னா ஊடகத்திற்கு உண்டான சுதந்திரத்தை நம்ம மீட்டு யார் பக்கத்தில் நிற்கணும் ஊடகங்கள்ன்றத இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு நல்லா காட்டிருச்சு. திரும்ப திரும்ப நம்ம கண்ணை மூடிக்கிட்டு ஊடகங்களை ஒன்றுமே செய்யலை, ஊடகங்கள் எடுத்தக்கூடிய எல்லா கணிப்புகளும் கரெக்டு தான் நம்ம வந்து ஊடகத்தின் மீது அழுத்தம் இல்லை, நம்மளே ஏமாற்றிக்கிறதுக்கு உண்டான விஷயம். இதிலிருந்து ஊடகர்களும் பத்திரிகையாளர்களும் உண்மையிலே அழுத்தம் இருந்தது. அந்த அரசு ஊடகத்தை அழுத்தி இருந்தது, எதிர்த்து பேசியவர்களை ஒடுக்கியது. என்ன சார் அழுத்தம்? இல்ல சார், இது தனிநபர் கருத்து. இதை நீங்க வந்து நிறுவனங்கள் எடுத்த கருத்தையும் ஊடகங்கள் எடுத்திருக்க கருத்தையும் நீங்க ஒன்னா பார்க்க முடியாது. நிறுவனங்கள்ன்றது எதுக்குனாலும் எடுக்கலாம். அவங்கள தட்டி கேட்கறதுக்கோ இல்ல அவங்க ஏன் இப்படி எடுத்தீங்க நாளை கேள்வி கேட்கறதுக்கோ எதுவுமே இல்லை. திரும்ப 5 வருஷம் கழிச்சு தான் வரப்போறாங்க அவங்க. ஊடகம்ன்றது தினமும் மக்களை சந்திக்கக்கூடிய விஷயம், மக்களோட பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயம். நீங்க ஒரு விஷயத்திலிருந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிடும் போது அதுல வந்து ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குது. இப்போ இவ்வளவு தூரம் கணிச்சிருக்கோம், மக்கள் மீது இவ்வளவு பெரிய ஆன்டி கமெண்ட்ஸ் இல்லாம இப்படி ஒருத்தர் ஒரு வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சவருக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த ஆன்டி கமெண்ட்ஸை அட்ரஸ் பண்ணாம விட்டது யாரோட தப்பு? இது ஆன்டி இன்கம்பன்சின்றது தாண்டி இல்லவே இல்லையா? விஜய் வேவ் அப்படின்னு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க விஜய் வேவ்ன்றது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான். இப்படி சுருக்காதீங்க இந்த விஷயத்தை. இந்த வெற்றியவோ இவ்வளவு பெரிய ஓட்டு சதவீதத்தையோ வெறும் விஜய்ன்ற பிம்பத்துக்கு மட்டும்தான் விழுந்ததுன்னா பூனை கண்ணை மூடிக்கிறதுக்கு சமம்.
இதை வந்து சுய பரிசோதனை செய்து பார்க்க. இப்போ நீங்கள் சித்தாந்த மாற்றம்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு லோக்கலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் இதுக்குள்ளே அட்ரஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து வேறு நீங்கள் அதிகாரத்தனமாக நடந்துக்கிட்ட எல்லா விஷயத்துக்கும் எதிர்ப்புன்னு சொல்கிறீங்க. அப்போ இது 3 ஆன்டி கமெண்ட்ஸ் இல்லாமல் என்னது? இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அப்படிதான் எடுத்துக்கணும். ஒன் ஆஃப் த ஃபேக்டர்னு எப்படி எடுப்பீங்க? அதுதான் மெயின் ஃபேக்டர். நீங்க ரசிகரோ அப்போ ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தானே. அது மட்டும் எப்படி ஹோல் ஃபேக்டர் ஆகும்? இல்ல, எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு தான் சொல்றோம். அப்படி எடுங்க. அப்போ அது வந்து வெறும் விஜய் வேவ், ஆன்டி இன்கம்பன்சி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லுங்க. அப்ப இவ்வளவும் இருந்திருக்குன்னா இத கருத்து கணிப்புல நம்மளால கணிக்க முடியலனா நம்ம மக்களை விட்டு அந்நியப்பட்டு போய் தானே இருந்திருக்கிறோம். இல்ல, அதாவது நம்ம சொல்றது என்னன்னா, களத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் நீங்க சொல்ற மாதிரி இதுல இருக்கும் ஒரு ட்ராப் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் நம்ம நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். பட் இந்த நிறுவனங்கள் சரி, இங்க இருக்கக்கூடியதுல மாட்டிக்கணும்னு உங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா, மூத்த பத்திரிகையாளர் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரணாய் ராய் மாதிரியான நபர்கள் எடுத்த கருத்து கணிப்புல கூட அவங்க திமுகவுக்கு சாதகமா தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. பட் எல்லாமே பொய்யா இருக்கு இல்லையா சார்? அதான் சார், நீங்க உள்ள ஒரு சேஞ்ச், ஒரு கருத்தியல் மாற்றமும் சித்தாந்த மாற்றமும் வேணுன்ற எண்ணத்தையே நீங்க அட்ரஸ் போன எம்பி எலெக்ஷன்லேயே தேர்தல் மீதான அதிருப்தி அதிகமாயிருச்சு. அது இருந்து 2 திராவிட கட்சிகள்லையும் இளைஞர்கள் உள்ள போகல. ஓகே. இது கடந்த காலமா 2 திராவிட கட்சிகளும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனை. அவங்களுக்கு இயல்பாவே தெரியுது, ஒரு கூட்டத்தை நம்ம கூட்ட வேண்டி இருக்குதுன்னு தெரியுது. இன்னொரு இடத்துல கூடாம வராதீங்கன்னு சொல்ற இடத்துல கூடுற மாதிரி இருக்குது. அப்ப கிரவுண்டுக்குள்ள இந்த சின்ன வேரியேஷனே ஒரு கட்சிகள் புரிஞ்சிருக்கும்ல. ரைட். அது ஒரு சேஞ்சஸை கிரவுண்டுக்குள்ள ஏற்படுத்தியிருக்குன்றத மீடியா ஏன் தவற மறந்தோம்? ரைட் இல்லையா? ஒரு ஐடியாலஜிக்கல் சேஞ்ச் 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம், இது இல்லாத இன்னொன்று வேணுன்ற மாற்றம் எல்லா காலத்திலையுமே அந்த அட்டம்ப்ட் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஓகே. இன்னைக்கு பெருவாரியா இளைஞர்கள் அந்த அட்டம்ப்டுக்குள்ள போகும்போது அப்போ ஒரு ஐடியாலஜிக்கல் சேஞ்சை இந்த தேர்தல் முன்னோடிக்குது. இது எண்ணிக்கைக்கான தேர்தல் இல்லை, எண்ணங்களுக்கான தேர்தல்ன்றத அரசியல் கட்சிகள் உணர்ந்தது. ஏன் ஊடகமும் கருத்து கணிப்பு எடுக்கவர்களும் உணர மறந்தாங்க? திரு பிரபாகர், ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு களத்துல? அதையும் ஊடகங்கள் கண்ணுக்கு தெரியலையா இல்ல மறைக்கப்பட்டுச்சா? இல்லை, ஊடகங்கள் வந்து நம்ம எந்த கஸ்டோடியல் டெத் நடந்தப்போ, அதாவது காவல்நிலைய மரணங்கள் நடந்தப்போ தந்தி டிவியில் செய்தி ஒளிபரப்பாமல் இருந்தீங்களா? ஆச்சு. பண்ணீங்க. ஆணவ கொலைகள் நடந்தப்போ செய்தி ஒளிபரப்பாமல் இருந்தோமா? நிச்சயம் ஆச்சு. சாலை விபத்துகள் நடந்தப்போ அல்லது வந்து பாலியல் குற்றம் நடந்தப்போ ஏதாவது செய்தி ஒளிபரப்பக்கூடாது அல்லது செய்தி ஒளிபரப்பாமல் இருந்தோமா? எல்லாமே ஒளிபரப்பு, எல்லா செய்திகளும் ஒளிபரப்பப்பட்டுச்சு. ஓகே. அழுத்தங்கள் இருந்திருக்குமா அப்படின்னா இருந்திருக்க கூடும். அது வந்து இல்லை. அன்றைக்கு சாயங்காலம் எதை விவாதம் பண்ணீங்க? ஒவ்வொரு நாளும் சாயங்காலமும் என்ன விவாதம்? எந்த செய்தியும் மூடி மறைக்கப்படல. மூடி மறைக்கிறது இல்லை சார், நீங்க அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறது தானே ஊடகத்தினோட பணி. அதை வந்து நம்ம ஒரு செய்தியை பதிவு பண்ணிட்டு போறதை விட அதன் மீது அரசு ஆக்ஷன் எடுக்க வச்சு அந்த கவனத்தை மொத்தமாக அப்போதானே மக்களுக்கு ஊடகத்தின் மேல நம்பிக்கை வரும். இட்ஸ் நாட் எனஃப்னு சொல்றாரு. இட்ஸ் நாட், அதாவது தேர் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே. அது வந்து பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், நாளைக்கு தாவேக்கா வந்தாலுமே கூட தேர் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். அதில் வந்து எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஐடியல் சொசைட்டி நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கோம். அதுலேயும் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. தேர் மைட் அங்கே வந்து ஒரு அழுத்தம் இருந்திருக்க கூடும். ஓகே. என்னால் நான் ஃபேஸ் பண்ணாமையோ அல்லது நேரடியாக யாரும் வெளிப்படையாக சொல்லாத பட்சத்தில் அது வந்து நடந்துச்சு நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நடந்திருக்க கூடும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபேக்டர் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஊடகம் அழுத்துறது அப்படின்றது ஒரு ரிப்போர்ட்டரோடையோ ஒரு எடிட்டரோடையோ அது முடிகிற விஷயங்கள் கிடையாது. அதனால் நம்ம வந்து அதுக்குள்ள இன்னும் இன்டெப்த்தாக போக முடியாது ப்ரெஸ் ஃப்ரீடமுக்குள்ளே. ஏன்னா அதில் வெறும் ஊடகவியல் மட்டும் அதில் இல்லை, அதில் வந்து ஒரு பொருளாதாரமும் சேர்ந்துருக்கு. அதனால் அதுக்குள்ளே நான் இன்டெப்த்தாக போக விரும்பல. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்சுருக்கோம் இல்லையா? இது மட்டும்தான் வந்து இதெல்லாம் ஆன்டி இன்கம்பன்சினால வந்திருக்கு. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருந்திருக்கு அப்படின்னு. ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சான்னு கேட்டால் ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு. ப்ரோ விஜய் ஃபேக்டர் இருந்துச்சான்னு கேட்டால் இருந்துச்சு. ஆனால் சார் சொல்கிற மாதிரி இந்த ஆட்சியே வேணாம், திமுக மேலே வெறுப்பில் இருந்தோம், இந்த திமுக மேலே வந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சி வந்து தூக்கி எறியணும்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா 2ஆம் இடத்துக்கு திமுக கூட்டணி வந்திருக்காது. 1. 3ஆம் இடத்துக்கு போயிருந்திருக்கணும் அல்லது இல்லாமல் போயிருந்திருக்கணும். இல்லாமல் நான் சொல்கிறது 91ல் எவ்வளோ தொகுதியில் ஜெயிச்சாங்க? 2 தொகுதியில் ஜெயிச்சாங்க. கலைஞர் அவர்களும் தேலுமலை அவர்களும் ஜெயிச்சாங்க. 2011ல் திமுக கூட்டணி 3ஆம் இடம், எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லை. தேமுதிக எதிர்க்கட்சி அந்தஸ்தில் போய் உட்காந்தான். இந்த குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், 2 வேவ் இருக்குது. ஒன்று திமுக எதிரானது, இன்னொன்று அனுதாபாலை. இந்த மாதிரி போயிருந்தது அப்படின்னா நீங்கள் அது வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவை அடிச்சுட்டு போச்சுன்னு சொல்லலாம், அல்லது விஜயோடைய வேவ் அடிச்சுட்டு போச்சுன்னு சொல்லலாம். இது ரெண்டுமே வந்து ஒரு ஆவரேஜான லெவலில் இருந்திருக்கு. அப்படின்றனால தான் திமுக 2ஆம் இடத்துக்கு வந்திருக்க முடியுது. தாவேக்க விஜய்னால மெஜாரிட்டி மார்க்கை கிராஸ் பண்ண முடியல. வேவ் இருந்துருந்துச்சுன்னா எம்ஜிஆருக்கு இருந்த வேவுக்கு 130 போனார். என்டிஆர் உள்ள வந்த பொழுது அவரோட வேவுக்கு அவர் முதல் கட்சி ஆரம்பிச்சு 8 மாதங்கள்ல அவர் வந்து 180 தொகுதியில் பக்கம் 46% எடுத்தோடனே 46%. ஸோ அது வேவ். இப்ப விஜயோடது நீங்க வேவ், சுனாமி, பேரலை என்ன வேணா நீங்க சொல்லலாம். ஆனா அது வந்து
நம்பர்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. நம்ம ஆசைக்கு சொல்லிக்கலாம், வார்த்தை பிரயோகங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனா நம்பர்ல வந்து 108 34% அப்படின்றதா நிக்குது. 34% அப்படின்றது ஒரு மும்முனை போட்டியில ஒரு 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 டீசன்ட் நம்பர். எம்ஜிஆர் அவர்கள் இருமுனை போட்டி அந்த இல்ல எடுத்த உடனே எடுத்திருக்காங்களே முதல் அதான் தேர்தல் முதல் தேர்தல் இது பெரிய விஷயம் தான். ஏன்னா முதல் தேர்தலில் இவருக்கு வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பேக்கிங் இல்லாம, ஐடியாலஜிக்கல் பேக்கிங் தான் சொல்றது, நீண்ட கால ஒரு ஆர்கனைசேஷன் பேக்கிங் இல்லாம, ஒரு ஒரு பெரும் கட்டமைப்பு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ்க்கு இருக்க கட்டமைப்பு மாதிரி இல்லாம எம்ஜிஆர் இருந்தப்போ ஒரு 30% எடுத்திருந்தார். அவர் 30 எடுத்திருந்தாரு, இவர் 34 எடுத்திருக்க சதவீதமா பார்க்குறப்போ. ஆனா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீட் கன்வர்ஷன் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து சீட் கன்வர்ஷன் வந்து மெஜாரிட்டி மார்க்கை கூட உங்களால் தாண்ட முடியல. விஜய் வேவ் இல்லைன்றது சொல்றேன். ஆனா ஆதரவு நிலை இருந்திருக்கு. ஆதரவு நிலைக்கும் நீங்க சுனாமி இந்த இந்த எக்ஸாஜரேட்டட் சொல்றோம், ஒரு உச்சபட்ச நிலைன்றோம்ல, அது இல்ல. சோ விஜய் வேவ் இல்லனா விஜய் ஃபேக்டர்னு விஜய் வச்சுக்கலாம். ஃபேக்டர் விஜய் ஆதரவு மனநிலை இருந்திருக்கு, ஒரு மாற்றம் என்கிற ஒரு மனநிலை இருந்திருக்கு. அதே போல ஆன்டி இன்கம்பன்சி இல்லவே இல்லைன்னு நம்ம அங்கேயும் சொல்லவே இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்கு, அது எல்லா ஆட்சிகளிலும் இருந்திருக்கு. திமுகவுக்கு அது கூடுதலாக கூட இருந்திருக்கும். ஆனா இந்த ஆட்சியே வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சாங்க, இவங்க எதுவுமே பண்ணலைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்திருக்கணும்னா 11ல இருந்த மனநிலை இப்போ இல்ல, 91ல இருந்த மனநிலை இருந்திருக்கணும். நம்ம சொல்ற ஒரு ஒரு வீரியத்துல சொல்றோம்ல, திமுக அதாவது அந்த கடந்த எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, அது அதிமுக கூட இருந்துட்டு போட்டுமே, நம்ம அதை உச்சபட்சம் வெறுத்து சொல்றோம். என்னங்க பண்ணாங்க, ஒண்ணுமே பண்ணலைங்க, ஊடகங்கள் ஒடுக்குனாங்க, ஊடகம் வந்து அது காரணம் அப்படின்னு இருந்திருந்தா மக்களுக்கு அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும்ல. அவன் பக்கத்து வீட்டில் ஃபேஸ் பண்ணியிருப்பான் அந்த தொகுதிகளில். நீங்க வந்து ஊடகங்கள் வந்து கோயம்புத்தூர் நடக்கிறத மதுரையில் மறைக்கலாம், மதுரையில் நடக்கிற திருச்சியில் மறைக்கலாம். ஆனா மதுரைக்காரனுக்கு தெரியும்ல மதுரையில் என்ன நடந்தது, நான் கண்முன் நடந்தது. கோயம்புத்தூர்காரனுக்கு தெரியும்ல, அவன் ஊர்ல நடந்த வச்சு தானே ஓட்டு போட போறான். ஸோ அப்படி ஒட்டுமொத்தமாக இப்படி நடந்துருந்துச்சுன்னா திமுக இந்நேரம் 2 தொகுதிகள் அல்லது சிங்கிள் டிஜிட்ல வந்திருந்திருக்கணும். அப்படி நடக்கல, அப்படி கூட வேண்டாம். அண்ணா திமுக இன்றைக்கு எடுத்திருக்க 3ஆம் இடத்துக்காக தள்ளப்பட்டிருந்திருக்கணும். ஆனா திமுக இன்னும் 2ஆம் இடத்துல தானே இருக்கு. திமுக கூட்டணிக்கும் தாவேகாக்கும் இருக்க ஒட்டுமொத்த வாக்கு சதவீத வித்தியாசம் பார்த்தா 3% தான். தனித்து பார்த்தோம்னா ஒரு 13% இருக்கு. நீங்க அண்ணா திமுகவும் திமுகவும் இரண்டும் சேர்ந்து ஒரு 25% பாயிண்ட்ஸை வந்து இழந்திருக்காங்க கடந்த தேர்தலோட இந்த தேர்தல் பார்க்கும்பொழுது. அதனால இது ஆன்டி இன்கம்பன்சி வேவ் அப்படின்றதோ அல்லது வந்து விஜய் ஃபேக்டர் வேவ் அப்படின்றதும் வந்து ஒரு முழுமையால் அங்கே எல்லாமே ஒரு ஆவரேஜாக இருந்திருக்கு அப்படின்றதான் நான் இப்போதைக்கு குறைஞ்சபட்சம் இந்த பாயிண்ட்டுக்கு சொல்கிறேன். இல்ல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அந்த அளவுக்கு வீரியத்தோட இல்லைனாலும் ஒரு வெறுப்பு தொடர்ந்துகிட்டே இருந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஏன்னா குளத்தூர்ல முதலமைச்சரே அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தோத்திருக்காரு அப்படின்னும் போது அதை எப்படி கன்சிடர் பண்ண முடியும்? அது திமுகவே அதை கணிக்க தவறி இருந்திருக்காங்க. வெறுப்பு இருந்திருக்கா, வெறுப்பு பிரச்சாரம் இருந்திருக்கு, வெறுப்பும் இருந்திருக்கு மக்கள் மத்தியில். அது அர்பன் சென்டர்ஸ்ல அதிகமாக இருந்திருக்கு. ஓகே, நீங்க இதை வந்து விஜய் ஃபேக்டரும் இந்த 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 மாற்றம் இதுக்கு முன்னாடி பேசணும் இல்லையா, என்னென்னலாம் வந்து தேர்தல் பிரச்சனைகளா இருந்திருக்குன்றது. அதுல விஜய் ஃபேக்டர் இப்போ குளத்தூர்ல வந்து நம்ம ரோடு பிரச்சனை சொல்ல முடியாது. குளத்தூர்ல போனீங்கன்னா நீங்க வந்து அது அது ஒருவேளை சபர்பன் பகுதி சென்னையை கன்சிடர் பண்றப்போ ஒரு வட சென்னைக்கு ஒட்டுன பகுதியில் இருந்தா கூட நீங்க சிவிக் இஷ்யூஸ் அங்க குளத்தூர்ல பெரிய விஷயம் சொல்ல முடியாது. ஆனா அங்க வந்து விஜய் ஃபேக்டரும் ப்ளே பண்ணியிருந்திருக்கு. திமுக எதிரான மனநிலை அங்க இருந்ததும் அப்படின்றது ஒரு பெரிய ஃபேக்டரா பிளே ஆயிருந்திருக்கு. இல்லாட்டி வந்து ஒரு அவரை திமுக ஆட்சியையோ அல்லது வந்து ஒரு முதல்வராக அவர் தோற்றிருக்காரு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா அந்த தொகுதிக்கான எம்எல்ஏவா நீங்க பாக்குறப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா தான் பண்ணிருக்கு. அங்க வந்து அப்ப லோக்கல் இஷ்யூஸ் எடுப்படல. ஓவரால் வேவ் பக்கத்துல வந்து விஜய் வர அங்க வந்து விஜய் ஃபேக்டர் வந்து லார்ஜர் ரோல் பிளே பண்ணியிருந்திருக்கு. நம்ம எங்கெல்லாம் அர்பன் சென்டர் சொன்னோம்ல, கோயம்புத்தூர்ல உதாரணத்துக்கு 10 தொகுதியில் 7 தொகுதியில் இது பண்ணியிருந்திருக்காங்க, மதுரையில் சொன்ன. ஸோ அர்பன் ஃபேக்டர்ஸ் எல்லா இடத்துலையும் பிளே பண்ணியிருந்திருக்கு விஜய் இருந்திருக்கு. ரைட். திரு பரமன், இப்போ ஊடகங்கள்னு மட்டும் இல்லை, அந்தந்த கட்சிகளுக்குமே இன்டர்னல் சர்வேன்னு ஒன்று எடுப்பாங்க. அவங்களுடைய இந்த கருத்து கணிப்புலையுமே கூட அவங்க கணிக்க தவறிட்டாங்களா, முதலமைச்சர் அவருடைய தொகுதியிலேயே தோக்க போறார் அப்படின்றது என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அதான் தேர்தல் தொடங்கிய காலத்திலிருந்தே இந்த 2 திராவிட கட்சிகளும் தேர்தலுக்காக நடந்து கொண்ட முறை வந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். ஏன்னா வந்து கூட்டணி தொடர்பாக அவர்கள் நடந்து கொண்ட விதம், கூட்டணி கட்சிகளை நடத்திய விதம், அதற்கப்புறம் அவர்களுக்குள்ள தொடர்ந்த உறவுகள், இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு அரசியலை ஏற்கனவே வெறுத்திருக்கிறவங்களுக்கு மேற்கொண்டு அயற்சியையும் வெறுப்பையும் அவங்களுக்கு மேலே ஏற்படுத்தியிருக்கும். ஓகே. ஏன்னா ஒரு 20 நாட்கள் வந்து அவங்க மக்கள் தொடர்பான எந்த சிந்தனைக்குமே இந்த அரசியல் கட்சிகள் வரல. இந்த 20 நாள் அவங்க பேசினது எனக்கு எத்தனை சீட்டு, உனக்கு எத்தனை சீட்டு, எதனால் நீ உன்னை குறைச்சிக்கோ, இதில் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வெளியிருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வர்றது, இப்படின்னு இவங்களுக்குள்ள ஆடிக்கிட்ட கேம் இருக்கு இல்லையா, அந்த கேம் வந்து 2 திராவிட கட்சிகளும் கூட்டணி கட்சிகளுக்கு செய்யக்கூடிய துரோகத்தையும், அதுக்கு ஒதுக்கின தொகுதியில் அதிகமாக திமுக நின்றுக்கிட்டது, இந்த தொகுதியில் அதிகமாக அதிமுக நின்றுக்கிட்டது அப்படின்னு இவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்ட செட்டிங்ஸு, இது எல்லாமே கிரவுண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓகே.
இது ஒரு வெறுப்பை உள்ள கட்சிக்கு உள்ளேயே ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு வெளியில இருக்கிற ஆட்களுக்கு ரெண்டாவது. அதாவது திமுக தோற்பதுக்கு திமுக உள்ளேயே காரணம் இருக்கு. அதிமுக தோற்பதுக்கு அதிமுக உள்ளேயே காரணம் இருக்கு. பாஜக தோற்பதற்கு பாஜக உள்ளேயே காரணம் இருந்தது. அதே மாதிரி இந்த பக்கம் விசிக தோற்பதற்கு விசிக உள்ளேயே காரணம் இருந்தது. அப்போ ஒவ்வொரு கட்சியும் இந்த கூட்டணிக்குள் கூட்டணி கட்சிகளில் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து கன்வெர்ட் ஆகி அவங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு அவங்களே கெடுத்ததுனால் வந்த விளைவு இது. இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கு உள்ள என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா, எந்த கருத்து கணிப்புமே அதை சொல்லல. எல்லாருமே அவருக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி கொடுத்திருந்தாங்க. இல்லை, இப்போ ஒரு இந்த ஆட்சியின் மீது ஒரு வெறுப்பு இருக்குன்னா இந்த ஆட்சியின் தலைமை ஸ்டாலின் தான் இல்லையா? அப்போ அந்த வெறுப்பை ஒரு அடையாளமாக காட்டுறது கூட ஸ்டாலின். ஏன்னா இவ்வளவு சொல்கிறாப்புல, இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ரோடு இருக்குது, பார்க் இருக்குது, பூங்கா இருக்குது, லைட் இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஃபைட்டு மட்டும் இல்லைன்னா என்னன்ற மாதிரி ஆகிப்போச்சு கடைசி. ஏன் இல்லைன்னா இவ்வளவு இருக்குது, இருந்ததெல்லாம் நீங்கள் இருந்தாலே எங்களுக்கு வேண்டான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா ஒரு ஐடியாலஜிக்கல் சேஞ்சுக்கு நீங்கள் இந்த வெறுப்பு, இவ்வளோ வெறுப்பு எங்களுக்கு கோபம் வர்றதுக்கும் இவ்வளோ பெரிய கோபத்திற்கும் அடையாளமாக தலைவராக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் முதல்ல தோறுங்கன்னு சொல்லி தோக்கடிச்ச மாதிரி தான் இருக்குது. அப்போ களத்துல ஒரு பெட்டர் அப்போனன்ட் இருந்திருக்காங்க அப்படின்னு. பெட்டர் ஆப்போனண்டே இல்லை சார். நீங்க எந்த ஆப்போனன்ட் தாவேக்கா கேண்டிடேட் யாருன்னு ஓட்டு போட்ட பாதி பேருக்கு தெரியாது. அப்போ இது ஒரு வெறுப்பின், இது 1% என்ன நீங்க சொல்ற விஜய் ரசித்து ஓட்டு போட்டவர்களா இருக்கலாம். மித்தவர்கள்லாம் இந்த 2 கட்சி திராவிட கட்சிகளும் மாறி ஒரு 50 வயசு 60 வயசு ஆனவர் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடுவாரு? ஏன்னா நான் 5 வருஷம் தேர்தலில் இவருக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு பழகிட்டேன், ஒன்றுமே நடக்கலை. திரும்ப மறுபடியும் நீங்கள் இது ஏன் போன தடவை அதிமுக வந்துச்சு, திமுக தானே தப்பை திருப்பி கேட்டாங்களா? இந்த தடவை திமுக வந்துச்சு, அதிமுக போன தடவை பண்ண எந்த தப்பையாவது இவங்க திருப்பி கேட்டாங்களா? அப்போ ஒரு காமன் மேனாக நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ கொள்ளையடிக்கிற, எல்லாமே செய்கிற, இறுதியில் ஏதாவது ஒன்றாவது செய்கிறியா? ஓகே, அது எதுவுமே இல்லை. நீங்கள் 2 பேரும் திரும்ப திரும்ப சமரசமாகி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும். ரைட். அந்த சேஞ்சை நடத்த விட இவ்வளவு நாள் இவ்வளோ பெரிய கோபம் வர்றதுக்கோட அடையாளம் நீ தலைவன், நீ தான் அந்த கூட்டத்தோட தலைவராக இருந்த. அப்போ உன்னை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு தோத்த மாதிரி தானே இருக்கு. ஏன்னா இதிலிருந்து உள்ள வேற கட்சியிலிருந்து சேகர்பாபு கூட்டு சேர்த்த ஸ்டாலின் கூட்டு வந்தா சேகர்பாபு சேர்த்தாரு, சேகர்பாபு ஜெயிச்சிட்டாரு, ஸ்டாலின் தோக்குறாரு. அது நேற்று ரோட் ஷோ போனது கூட வைரலா போயிடுச்சு. அது தோல்வியை ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு உண்டான காரணம் என்னன்றதை ஆராயணும். அதை விட்டுட்டு ரோட்ல நின்று அழுகிறதுனால ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. அது ஏத்துக்கிட்டதுனால தான் அடுத்த நாளே வந்துட்டாரு சொல்றது. ரைட். சரி, இப்போ இவ்வளவு நேரம் நீங்க உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. அது களத்துல வாக்குகளா அது எந்த அளவுக்கு அது பதிவாயிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில கட்சிகள் அது வாங்கின வாக்கு சதவீதம், மொத்த வாக்குகள் அப்படின்ற நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதிகபட்சமாக தமிழக வெற்றி கழகம் 34.92% வாக்குகள், அதாவது 1,72,26,209 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து திமுக 24.19%, அதாவது 1,19,29,144 வாக்குகள். முறையே அதிமுக 21.21%, 1,04,62,146 வாக்குகள். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. 19,27,537 வாக்குகள் பதிவாகியிருக்கு. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி 3.37% வாக்குகள், 16,61,312 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. பாஜக 2.97% வாக்கு சதவீதம், 14,67,024 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் இப்படி ஒரு அபரிமிதமான வாக்குகளை வாங்கும்னு யாருமே கணிக்கல அப்படின்றதான் இந்த விவாதத்தோட கோரு. 1 கோடிக்கு மேல வாங்கிடுவோம்னு அவங்களே தைரியமா சொன்னாங்க. ஆனா 1.25 கோடி வரைக்கும் வந்திருக்கு. இது விஜய் ஃபேக்டர்னு சுருக்கிடலாம்னு எப்படி நம்ம நினைக்கிறது? திருப்பி விஜய் ஃபேக்டர் மட்டும் நம்ம சுருக்க வேண்டியது இல்லை. இதுல விஜய் ஃபேக்டர் இதுல தாவேக்காக்குள்ள இந்த வாக்குகள்ல ஒரு நிறைய கூறுகள் நம்ம தொட வேண்டியது இருக்கு. இதுல ஆன்டி இன்கம்பன்சி 1 ஃபேக்டர் 2 ஃபேக்டர் அப்படின்னு அதை சுருக்கிட முடியாது. நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி குறிப்பிட்டது போல இங்க விஜய் ஃபேக்டர் ஒன்று இருந்திருக்கு. இங்க ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் அப்படின்றது ஒன்று இருந்திருக்கு. இது ரெண்டையும் தாண்டி இதுக்கு முன்னாடி இதுல சார் குறிப்பிட்ட மாதிரி மாற்றம் அப்படின்றதுக்கு தமிழ்நாடு ஒரு முறையும் இயங்கிக்கிட்டே தான் இருந்திருக்கு. அந்த மாற்றத்துக்கான ஒரு வியபிள் ஆப்ஷன் யாரு? மாற்றம்னா சீமான் இருந்தாரே, அவரையும் சூஸ் பண்ணல. அதுதான் அது அவங்க நம்பிக்கை வரலன்றேன். நீங்க மாற்றத்துக்கு உங்களுக்கு ஒரு முறையும் வாய்ப்பு வந்துகிட்டே தான் இருக்கு. வாய்ப்பு வரும்பொழுது எம்ஜிஆர் மாற்றம், காங்கிரஸ் திமுக மட்டும் இருக்கு. 77 எம்ஜிஆர் வர்றார், அவர் ஒரு நம்பிக்கையை பெறார். அவர் ஒரு கவர்ச்சிகரமான இருக்கார், ஒரு நம்பிக்கையை பெறார், அவர் வர்றார். அதற்கு பிறகு மாற்றம் நிறைய பேர் வந்தாங்க. வைகோ அவர்கள் வந்தாரு, அவர் காட்சியிலிருந்து உடச்சிட்டு வெளியே வந்தாரு, பெற முடியல. தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்குனாங்க, பெற முடியல. விஜயகாந்த் அவர்கள் வர்றாரு, விஜயகாந்த் அவர்கள் வரும்பொழுது கூட முதல் தேர்தல் அவர்கள் பெற முடியல.
இப்படி விஜயகாந்துக்கு பிறகு பாக்யராஜ் வெளில வந்திருக்காரு, கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இந்த மாதிரி நடிகர்களும் நிறைய பேர் மாற்றம்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள் வந்து கடந்த தேர்தல் 2021 கட்சி ஆரம்பிச்சாரு. ஸோ இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஃபார்மல் ஃபோர்ஸாக தெரியல ஒன்று. அந்த நேரங்கள் இருந்த இந்த ஜென்ரேஷன் அப்படின்றதுக்கும் இவ்வளோ எக்ஸ்போஷர் கிடையாது, டிஜிட்டல் எக்ஸ்போஷர். அந்த கட்சிகளுக்கும் இவ்வளோ டிஜிட்டல் எக்ஸ்போஷர் கிடையாது. கட்சிகளில் வந்து நீங்கள் சினிமா ட்ராக்கிங் தான் முதல்ல ஆரம்பிக்குது டிஜிட்டல் யுகங்களில். ட்விட்டர் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அங்கெல்லாம் சினிமா தான் முதல்ல ஆரம்பிக்குது. எஸ். அரசியல் அப்படின்றது டிஜிட்டலைஸ் ஆகிறது வந்து அதிமுக காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கப்போ தான் ஐடி விங்கே அதிமுக தான் முதல்ல கொண்டு வராங்க. அதற்கு பிறகு தான் பிடிஆரை வச்சு இவங்க திமுகவில் வந்து ஐடி விங் கொண்டு வர்றாங்க. ரொம்ப 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 சமீபம் தான், கிட்டத்தட்ட 2021 தேர்தலுக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஐடி விங்கே உருவாக்கப்படுது திராவிட கட்சிகளில். ஆனால் இப்போ விஜய் மாதிரியான அல்லது விஜய் சப்போர்ட்டர்ஸாக இருக்கிறவங்க அந்த அந்த பேண்ட்வித் இருக்குல்ல, விர்ச்சுவலோட பேண்ட்வித்தே வந்து அவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு அங்கே 1 லட்சம் ஐடிக்கள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அரசியல் கட்சிகளோட ஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட சொற்பமாக தான் இருக்கும். நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது அந்த ஐடிக்களுக்கும் இந்த ஐடி, இந்த நம்பர் ஆஃப் ஐடிஸே நான் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த வீச்சு வந்து இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ வாக்களிச்சவங்களும் நம்ம கடந்த தேர்தலில், இந்த தேர்தலில் மட்டும் முதல் தலைமுறை வாக்காளர் மட்டும் 14 லட்சம் பேர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் 10 லட்சம் பேர். கிட்டத்தட்ட பெண்கள் வந்து இந்த பயனில்லாத இந்த இவங்க சொல்கிற 1000 ரூபாய் பயனாளர்கள் அல்ல அற்றவர்களே வந்து 1,50,00,000 பேர் இருக்காங்க அங்கிட்டு. ஸோ இதெல்லாம் பெரிய மேசிவ் பாப்புலேஷன்ஸ். இன்னொன்று இந்த அயற்சி இருக்குல்ல, அயற்சிக்கு ஒரு எங்களுக்கு ஒரு திமுக, இன்னொன்று திமுக என்றைக்குமே திமுக வரணும்னு அவங்க வாக்களிச்சது கிடையாது. நீங்கள் 67, 71 தவிர அதுக்கப்புறம் நடந்த எந்த தேர்தல்களிலும் திமுக வரணும்னு வாக்களிச்சது கிடையாது. திமுக எப்பவுமே வந்திருக்குன்னா எங்களுக்கு இந்த கட்சி வேண்டாம் அதனால உங்களுக்கு வாக்களிக்கிறோம். இந்த மாதிரி அதிமுக வந்து ஒரு சொத்து குவிப்பு வழக்கோ ஒரு ஊழலோ இருக்குது அதனால உங்களுக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்றாங்க. அப்புறம் அடுத்து ஒரு 5 வருஷம் வாக்களிச்சதுக்கப்புறம் திரும்பவும் திமுகவுக்கு வந்து அடுத்து மாற்று கட்சியாக தான் திரும்ப அதிமுக வாக்களிப்பாங்க. அதில் ஒரு அதிருப்தி வரும், அவங்க கூட்டணியாலேயோ அல்லது அவங்க செஞ்ச ஏதோ ஒரு அதிருப்தி வரும், இல்லை அரசு ஊழியர்களுக்கு எதிரான மனநிலையோ அல்லது மக்கள் போராட்டங்களால திரும்ப வந்து அதாவது ஒரு மாற்றாக தான் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்களே ஒழிய திமுக வரணும் என்று வாக்களித்ததை விட அதிமுக வரக்கூடாது என்று வாக்களித்து திமுக ஆட்சிக்கு வந்தது தான் அதிக முறை. இந்த முறையும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த திமுக வந்த வாக்குகளுமே வந்து திமுகவுக்கு வரணும் அப்படின்னு போட்டிருந்திருக்க வாக்குகள் தான் இந்த 24. இதுதான் பேஸ். 20-24 வாக்குகள். மற்றபடி திமுக வேணாம் மாற்று அப்படின்னு யோசிச்சவங்க பூரா தாவேகாக்கு போட்டிருந்திருக்காங்க. அந்த 34%. கடந்த முறை வந்து திமுக மட்டும் எடுத்த வாக்கு சதவீதம் 37. அதுல இருந்து கிட்டத்தட்ட அவங்க 13% வரைக்கும் குறைஞ்சிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க தோல்வியர். அவங்க திமுக எப்பப்பெல்லாம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும் அப்போ அவங்களோட வாக்கு சதவீதம் 20-25 தக்க வச்சிருந்திருக்காங்க. அதுதான் அவங்களுடைய பேஸ் வாக்குகள். அதுக்கு மேல இருக்கும் பொழுது தான் அவங்க வந்து அந்த வாக்குகள் அவங்களோட அந்த ஸ்விங் ஓட்ஸ்ன்றதும் இட்ஸ் நாட் லைக் நீங்க வரணும்னு ஓட்டு போட்டது கிடையாது. அதிமுக வேண்டாம் என்று வாக்களித்தவர்கள் தான் இங்க இருந்திருக்கு திமுக பெற்ற வாக்குகள் இது நாள் வரைக்கும். அந்த இதுல பார்க்கும்பொழுது திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவங்க தோல்வி எப்பெல்லாம் சந்திச்சிருக்க எதிர்கட்சியில் இருந்திருக்காங்களோ அப்போ அவங்க தனிப்பட்ட முறையில் எடுத்த வாக்கு சதவீதங்கள் தான். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கூட அதிமுக வாக்கு சதவீதம் 21. நாடாளுமன்ற தேர்தலையும் இதே சதவீதம் இருந்துச்சு அவங்களுக்கு. அதிமுகவுக்கு திமுகவுக்கு தோல்வியுற்ற நிலைகளில் 24 இருந்திருக்கு. அதை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த 25% மாற்று அங்கே மாறி இவங்க 2 பேரும் வாங்கிட்டு இருந்தது அப்படியே தாவேக்காக்கு போயிருந்திருக்கு. திரு பரமன், இப்போ மாற்றுன்னு தான் நிறைய பேச்சு. சீமான் அவர்கள் கிட்ட கிடைக்காத ஒரு நம்பிக்கை விஜய் அவர்கள் கிட்ட மக்கள் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறதையும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா 8%-இருந்து 4%ன்னு சீமான் அவர்கள் அப்படியே ஹாஃப் குறைஞ்சிருச்சு அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த வைரஸ் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே 35ன்னு போயிருக்காங்க. அங்கே கிடைக்காத நம்பிக்கை இங்கே கிடைச்சதுக்கு அந்த ஹீரோ அந்தஸ்து அப்படின்றது மட்டும் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா? இல்லை, அதுக்கு மெயின் காரணம் திரைக்கவர்ச்சின்றது மெயினான காரணம். அதோட மற்ற எல்லாமே வந்து சேருது, இணையுது. நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். பாஜக 2.97 இருக்கு. போன எலெக்ஷனில் வந்து அது 16-18 வரைக்கும் போனாங்க. 11 வரைக்கும் போனாங்க. 11 வரைக்கும் போயிட்டு இப்போ கடைசி பார்த்தா 2.97 வந்து நிற்கிறாங்க. அதில் ஒரே ஒரு கூடுதல் தகவல் குறுக்கிட்டு மன்னிக்கணும். கூட்டணியில் இருக்கிறப்போ பாஜக எடுத்த குறைந்த சதவீத வாக்குகள் இது. ஓகே. பாஜக தனித்து போட்டிட்டப்போ வந்து அவங்க சிங்கிள் டிஜிட்ல பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க. 5%, 4%, 3% தான் தனித்து போட்டிட்டப்பெல்லாம். ஆனா எப்போதெல்லாம் அவர்கள் திராவிட கட்சியுடன் கூட்டணி வைக்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் வாக்கு சதவீதம் வந்து ரொம்ப ஈஸியா 5%, அந்த சதவீதத்தை வந்து கிராஸ் பண்ணிடும். இந்த மாதிரி ஏன்னா போட்டிடுற தொகுதிகள் கம்மி ஆனா வாக்குகள் ஜாஸ்தி, வெற்றி பெறுறாங்க அல்லது வெற்றிக்கு நெருக்கமா போறாங்கன்றப்போ வாக்கு சதவீதம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ஒரு கூட்டணியை வச்சும் ஒரே ஒரு தொகுதி வென்றும் அவங்களோட வாக்கு சதவீதம் வந்து இந்த நிலையில் இருக்கிறது வந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஆமா, இவங்க இல்லை, எல்லாருடைய வாக்கு வங்கிலையும் பலமா கை வச்சு இல்லை. அதான் நீங்க இப்போ நீங்க அந்த 34 அப்படின்றது வந்து நீங்க அதாவது இந்த எலெக்ஷன் எதை நோக்கி நெரேட்டிவ் செட் பண்ணப்பட்டதுன்னா டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு செட் பண்ணப்பட்டுச்சு. அப்போ அந்த நெரேட்டிவ்ல
அந்த நெரேட்டிவ் அப்படியே தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் அந்த இடத்துல திமுகவை தூக்கிட்டு தாவேக்காவை தூக்கி வச்சுட்டாங்க. ம். ஏன்னா நீங்கள் நல்லா கீழே பார்த்தீங்கன்னா பாஜகலேருந்து போன 10, நாம் தமிழர்லேருந்து போன 4, அதிமுகலேருந்து போன 20, இது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாஜகவை எதிர்த்ததுனால உங்களுக்கு கிடைச்சது. ம். ம். அது இதுக்கு முன்னாடி மோடியா லேடியான்னு கேட்டதுனால தான் அது 35க்கெலாம் போச்சு. ம். அப்போ அது எல்லாமே நீங்கள் வந்து இப்போ 34க்கு அந்த பக்கமாக தாவேக்காக்கு போயிடுச்சு. அப்போது ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சு நீங்கள் வந்து இந்த நெரேட்டிவ், அதாவது எங்களுக்கு மாநில கட்சிகள் தான் வேணும், ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணாலும் அது ஒரு மாநில கட்சியாக தான் இருக்கணும். அது ஒரு தேசிய கட்சிக்கு எந்த இடத்துலையுமே எவ்வளோ பெரிய அங்கீகாரத்தையும் கொடுக்கல. ஒன் மோர் திங் இஸ், அதிமுக பொறுத்த வரைக்கும் பெண் வாக்காளர்களோட ஸ்ட்ராங் சப்போர்ட் எப்பயுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி சிறுபான்மையினரோட வாக்குகள் வந்து திமுகவுக்கு எப்பயுமே ஒரு பக்கபலமா இருக்கும். இந்த முறை ரெண்டுத்துலையுமே கை வச்சுட்டாங்களோ தாவேக தரப்புல? இல்லை, ரெண்டும் அது எல்லா தரப்புல எல்லாத்துலேருந்துமே ஒரு ஸ்பூன் எடுத்துருச்சு மொத்தமாக. அதாவது 10 பேர் கிளாஸ் குடிக்கும்போது, டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வெறும் கிளாஸோட வந்தால் 10 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினோம்னா எல்லாரோட புதுசாக வெறும் கிளாஸை கொண்டு வந்தால் நான் தான் அதிகமாக இருப்பேன். அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். அதாவது ஒரு கரிஸ்மா பாலிடிக்ஸ் தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும். அது வந்து ஒரு அதிசயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த தலைமைக்கு பின்னாடி அது நிற்கும். ஓகே. எம்ஜிஆர் அதிசயம் செஞ்சார், அதனால் ஒரு பின்னாடி நின்னது. 234 தொகுதியிலையும் தனியாக நின்று ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அப்படி ஒரு கரிஷ்மாவை நம்பி நின்றுச்சு. 10 தேர்தலை தோல்வியை கண்ட பிறகு படுபாதாள தோல்வியை 11ஆவது தேர்தலையும் கண்டதுக்கு அப்புறமும் இந்த கரிகாலன் மேஜிக் சொல்ல ஒன்றுமே இல்லடான்னு தான் அதிமுக விட்டு இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க. ஏதாவது ஒரு மேஜிக் செய்யணும்ல. அது வந்து கொள்கையின் அடிப்படையில் இணைந்த கட்சி கிடையாது. அது ஒரு கரிஷ்மாவை நம்பி ஒரு தலைவர், அதாவது உணர்ச்சி வயப்பட்ட ஒரு அரசியல் மையம் தான் அதிமுக. தாவேக்காவை இப்போ எப்படி பெரிய தாவேக்கா அதுதான், தாவேக்காவும் அதுதான், ஒரு கரிஷ்மா பார்ட்டி தான். நீங்க அதை வந்து ஒரு கொள்கை சித்தாந்தம்ன்றது மற்ற விஷயங்களை அவங்க ஒரு மீன் குழம்பு பொங்கல் மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சிருக்காங்களே தவிர, ஏன்னா அன்னைக்கு திமுக இருந்த காலத்துல சித்தாந்த அரசியல் தனி, உணர்ச்சி அரசியல் தனி, ரெண்டா பிரிஞ்சது. நீங்க இந்த 20 வருஷத்துல எந்த அரசியல் மையமே படுத்தல. நீங்களே அந்த சித்தாந்த போக்குல இல்லையே திமுகவே. அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு தேவைன்னா அந்த போர்வை எடுத்து போத்திக்குவீங்க, தேவையில்லைன்னா அந்த போர்வை தூக்கி போட்டு இங்க 80% இந்துக்கள்ன்றீங்க. திரு பிரபாகர், இப்போ சேம் கொஸ்டின் டு யூ. சிறுபான்மையினர் வாக்குகள், பெண்களோட வாக்குகள் ரொம்ப பக்கபலமா இருந்த 2 திராவிட கழகங்களுடைய வாக்கு சதவீதமும் பெருமளவுல குறைஞ்சிருக்கு. இது சார் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் மட்டும் தான் போயிருக்கா, இல்லை ஒரு பெரிய டென்ட்னு நம்ம இதை பார்க்கணும்? இல்லை, உண்மை பெரிய டென்ட் தான் இது. வந்து ஸ்பூனாலாம் எனக்கு தெரிஞ்சு திமுகவிடம் இருந்த ஸ்பூன்லாம் போல. ஏன்னா திமுக வந்து முதல் தேர்தலில் இருந்தே வந்து தாவேக்கா, இன்றைக்கு தாவேக்கோட ஜியாகிரஃபி நீங்கள் மேப்பை விரிச்சு, தமிழ்நாடு மேப் விரிச்சு தாவேக்கா ஜெயிச்சதெல்லாம் வந்து பின்பாயின் பண்ணோம்னா அதெல்லாம் வந்து நான் சொன்ன ஆல்ரெடி முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அர்பன் பாக்கெட்ஸ். திமுக முதல் தேர்தல் சந்திக்கும் பொழுது அவங்க எந்தெந்த தொகுதிகள்லாம் அவங்க வந்து ஸ்வீப் பண்ணாங்களோ 15 தொகுதிகள் 57 தேர்தலில் அங்கீகரிக்கப்படாத சுயேட்சைகள் கட்சிகளாக போட்டிடுறாங்க. 15ல் அப்போவே வந்து சென்னையை அவங்க ஸ்வீப் பண்ணாங்க. அந்த முறையே சென்னை மற்றும் நார்த் ஆர்காடு மாவட்டங்களில் தான் அது ஃபுல்லாக அர்பன் சென்டர்ஸ் தான். இங்கே மட்டும்தான் அந்த 15 தொகுதியிலும். அதுக்கு பிறகு விரிவாக்கம் பண்ணதெல்லாம் கூட வந்து இந்த அர்பன் பாக்கெட்ஸ் தான். அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து தாவேக்கா ஸ்வீப் பண்ணி வந்திருக்காங்க. அதனால அது வந்து ஸ்பூன்லாம் எடுக்கல, அவர் மொத்தமாக சட்டியே தான் தூக்கியிருக்காங்க. ஓகே. அடுத்து அதிமுக மட்டும்தான் வந்து அவங்க வாக்கு சதவீதமும் கடந்த முறை தோல்வியுற்றப்போ என்ன வாக்கு சதவீதம் இருந்தோ அதை வந்து ஏறத்தாழ ரிட்டைன் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ராங் கோல் தொகுதிகள் இருக்கும்ல, இப்போ ரூரல் பகுதியில் அதிமுக ஸ்ட்ராங்னு சொல்கிறேன், அவங்களோட ஸ்ட்ராங் கோல் தொகுதிகள்லாம் வந்து ரிட்டைன் பண்ணியிருந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சிகளுக்கு வாக்கு சதவீதம் இழக்கும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி முன்னதே கணிச்சது தான். ஆனால் எல்லாரும் சொன்னது வந்து 4ஐ விட இன்னும் கீழே போகும் அப்படின்னாங்க. ஏன்னா அவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 5 வாங்கியிருந்தாரு, இந்த முறை 4. ஆனால் என்ன நாடாளுமன்ற தேர்தலில் 8% வாங்கியிருந்தாரு. அவங்க அதிலிருந்து பார்க்கும்பொழுது இன்னும் போகும் அப்படின்னாங்க. ஆனால் அவரோட கோர் ஓட் ஷேர், அந்த அவரு சொல்கின்ற அரசியல் சித்தாந்தத்தை நம்பி இருக்கிறவங்க அந்த 4-5% அப்படின்றதா நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு அது ரிட்டர்ன் ஆயிருந்திருக்கு. காங்கிரஸ் மற்ற கட்சிகளுக்கான சதவீதங்கள் ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் சொல்ல, நம்ம எண்ணிக்கையாக பார்க்குறப்ப காங்கிரஸுக்கு வந்து பெரிய அடி விழுந்திருக்கு. இல்லை, நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய ஹோப்போடு இருந்தாங்க. ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு உழைப்பை சீமான் அவர்கள் கொட்டியிருந்தார் பிரச்சார களத்தில். பட் அது எதுவுமே பலனளிக்காமல் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? நான் இப்போ உழைப்புன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா தாவேக்கா என்ன உழைப்பு செலுத்தியது அப்படின்றதுக்கும் அவங்க வாங்கின வாக்கு சதவீதத்துக்கும் பொருத்தி பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இப்போ இங்கே இந்த தேர்தலில் என்ன நடந்திருக்கு, கன்வென்ஷனலாக நம்ம சொல்லுவோம்ல, நம்ம வந்து படிச்சாதான் நீ வளர முடியும், படிச்சாதான் அறிவு இருக்கும், இல்லை படிச்சாதான் நீ வர முடியும் அப்படின்றது கன்வென்ஷனல். நான் படிச்சது. நீங்கள் 1 ஏக்கரில் பயிரிட்டீங்கன்னா எவ்வளோ ஏக்கரில் அறுவடை பண்ண முடியும்? 1 ஏக்கரில் அறுவடை பண்ண முடியும். இது கன்வென்ஷனல். ஓகே. 1 ஏக்கரில் நான் பயிரிட்டு நான் 10 ஏக்கரில் அறுவடை பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ பயிரிட்டதே 1 ஏக்கரில் தானே, எப்படி இப்போ 10 ஏக்கரில் அறுவடை பண்ண முடியுன்றது தான் நம்ம லாஜிக்கல் கொஸ்டினிங். ஓகே. இதுதான் விதி. அப்புறம் இயங்கியல் விதின்னு சொல்லுவோம், எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வளர முடியும் அப்படின்றது.
எவ்வளோ மெதுவாக வளர்றாங்களோ அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வளரும் அப்படின்றது தான் இயங்கியல் விதி. ம். இப்போ இதெல்லாம் தான் நம்ம மண்டைக்குள்ள இருக்கும். இப்போ உங்களுக்கு இருந்தாலும் இல்லை எனக்கு யாராக இருந்தாலும் அதுதான் சொல்லுவோம், இது என்ன பாசிபிளோ இல்லை ஓட முடிகிற ஒரு வேகத்துக்கு தான் அவன் ஜெயிக்க முடியும். இது இப்படி உதாரணம் சொல்லிட்டே போகலாம். ஸோ இதுதான் கன்வென்ஷனலாக ட்ரெடிஷனலாக திங்க் பண்ணுறது. அப்போ சீமான் உழைப்பு செலுத்தினார். அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் ஸ்பீச் அனலைசிஸ் கடைசி 15 நாள் எடுத்தோம். கடைசி 15 நாட்களில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசின மொத்த நிமிடங்கள் 17 நிமிடங்கள். ஓகே. சீமான் அவர்கள் பேசினது வந்து பல மணி நேரங்களை கடந்து போகுது. கடந்த கடைசி 15 நாளில். ஓகே. அதில் முதல் இடத்துல இருக்கவர் வந்து ஸ்பீச் அனலைசிஸ் பண்ணதில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். 2ஆம் இடத்துல தாவேகா தலைவர் விஜய் வர்றார். ஓ, அது என்ன, ஏன்னா டியூரேஷன் பார்த்தா டியூரேஷன் அதிகம் தான். திமுக தலைவர் வந்து கிட்டத்தட்ட அவரும் மணிக்கணக்கில் பேசியிருந்து கடந்த கடைசி 15 நாட்களில். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்பீச் அனலைசிஸ் நம்ம பார்க்கும்பொழுது சில ஏஐ மாடல்ஸ்ட்டை கொடுத்து நம்ம அனலைஸ் பண்ணும்பொழுது தாவேகா தலைவர் வந்து அவர் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே விஷயத்தை திரும்ப சொல்கிறார். அவரோட கன்சிஸ்டன்சி லெவல் வந்து அதுவும் கம்மியாக தான் பேசுகிறாரு. கம்மியாக பேசுகிறாரு. அந்த அவர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற அளவுக்கு மட்டும் பேசுகிறாரு. சில விஷயங்களை மட்டும் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. திமுக தன்னை பற்றியே அதிகம் பேசிக்கொள்கின்றே இருக்கிறது. அந்த நரேட்டிவ் வந்து அசம்பிளி எலெக்ஷனுக்கான நரேட்டிவாக இல்லாமல் அது வந்து ஓவரால் பொலிட்டிக்கல் நரேட்டிவாக வச்சுட்டே இருக்காங்க. ஓகே. அப்புறம் அவங்க ஆல்ரெடி செஞ்சதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திரும்ப செய்ய போகிறத சொல்கிறதுல வந்து ஒரு குறை. இதெல்லாம் வந்து ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்கணும். லீடர்ஸ் ஆளுங்கட்சி எப்படி ஓட்டு கேட்கறது? இல்லை, ஓட்டு செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்குறோன்றத விட நீங்கள் மக்களோட நம்பிக்கையை பெறதுக்கான இல்லவே இல்லை. நீங்கள் அதை வந்து ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட் விமர்சனம் பண்ணணும். இல்லை, விஜய் அவங்க எந்த இடத்துல விமர்சனம் பண்ணவே இல்லை. அங்கே எதிர்கட்சியாக இருக்கப்போ அவங்க வந்து ஏடிஎம்கே எதிர்கட்சியாக நினச்சே வந்து ஏடிஎம்கே மட்டும் விமர்சனம் பண்ணாங்க. தாவேகா வந்து விமர்சனம் பண்ணவே இல்லை. விஜய் அவர்களின் பேரை கூட எந்த பிரச்சாரத்திலும் எடுக்கல. இதெல்லாம் ஃபேக்டர்ஸாக சொல்கிறாங்க. இதுவே அப்படியே வந்து நாம் தமிழருக்கு பொருத்தணும்னா அவர் ஏன் பண்ணலை? இவ்வளோ மணி நேரங்கள் பேசுறது வந்து அது உழைப்பு கிடையாது. ஸ்பீச் அனலிசிஸா அது வந்து ஒரு ஏஐ மாடல். நம்ம அது வந்து முழுமையாக ஏற்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு ஒரு ஓவராலாக ஒரு இந்த டைரக்ஷனில் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ அவர் வந்து எங்கேயுமே கன்சிஸ்டண்ட்டாக பேசலை. ஓகே. உதாரணம் தூத்துக்குடியில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாருன்னா கன்னியாகுமரியில் வேறு வாக்குறுதி கொடுக்குறாரு. திரும்ப கோயம்புத்தூர் வரும்பொழுது வேறு வாக்குறுதிகள் பேசுகிறாரு. நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக போராடங்கள்லாம் அந்த ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்றத குறைஞ்சபட்சம் அதையாவது நீங்கள் உறுதிப்படுத்தணும். ஓகே. தலைவர்கள் தொகுதிக்கு வந்து ஸ்பீச்சை மாற்றிட்டே இருப்பாங்க. ஆனால் கோரான விஷயங்கள் அப்படியே இருக்கும். இப்போ சார் சொன்ன மாதிரி தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்றது வந்து எல்லாத்துலேயும் கோரான நரேட்டிவ். டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்றது என்டிஏ கூட்டணியினோட கோர் நரேட்டிவ். அந்த மாதிரி தாவேக்காவுக்கு வந்து தீய சக்தி தூய சக்தி அப்படின்றது வந்து கோர் நரேட்டிவ். இதை வந்து அவர் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்திருக்கார், நிறுத்தியிருந்திருக்கார். ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த உழைப்புக்கு செலுத்தலைன்றது. அதனால் இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு கன்வென்ஷனலாக உழைப்பு செலுத்தி இருந்திருக்காங்க, ஐடியாலஜி இருந்திருக்கு, ஒரு வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படின்றது எந்த கன்வென்ஷனல் மெத்தடும் எதையுமே எந்த கன்வென்ஷனல் லென்ஸோடையும் இந்த தேர்தலில் பார்க்க முடியாது. அப்புறம் இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா வைலன்ஸ் எல்லாம் பண்ணாமல் நல்ல அரசியல் பண்ணுறவங்கலாம் தான் அரசியல் ஜெயிப்பாங்க, ரவுடிசம் பண்ணுறவங்க ஜெயிக்க மாட்டாங்க, அல்லது வந்து ஊழல் பண்ணுறவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கூறுகள் வச்சுருப்போம்ல. ஒரு எத்திக்ஸ், ஒரு அறம்னு ஒருத்தருக்கு கூட ஒரு அறம் வேல்யூ இருக்கும்ல. அந்த அறம் வேல்யூவும் இதில் இல்லை. சில சூதாட்டங்களில் ஈடுபடுற அல்லது அதை நடத்தக்கூடிய நிறுவனம் சேர்ந்த அந்த மொத்த 3 பேருமே வந்து தேர்தலில் ஜெயிச்சிருந்திருக்காங்க. போட்டியிட்ட 3 பேரும் சில உடல் உறுப்பு சார்ந்து உடல் உறுப்பு விற்பனை செஞ்சாங்க அல்லது அதில் வந்து ஒரு முறைகேடு நடந்தன்னு குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர்கள் தேர்தல் ஜெயிச்சிருந்திருக்காங்க. அந்த அவங்கவுங்க தொகுதிகளில் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, ரவுடிசம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் வேட்பாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அல்லது முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்த தேர்தல் ஜெயிச்சிருந்திருக்காங்க. அதனால் நீங்கள் கன்வென்ஷனலாக பொலிட்டிக்ஸ்க்கு இதெல்லாம் தான் இப்படி இருக்குன்னு ஒரு கூறுகள் என்னெல்லாம் வச்சுருக்கணும் எல்லாத்தையுமே கலைச்சி போட்டிருக்கு இந்த தேர்தல். ரைட். இப்போ தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிரதான கட்சிகளோட வாக்கு சதவீதத்தை பார்த்துட்டோம். இப்போ லைம் லைட் வந்திருக்கிற சிறிய கட்சிகள் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். தேமுதிக 1.20% வாக்குகளை பெற்றிருக்காங்க. 5 லட்சத்துக்கு மேலே வாக்குகள் கிடைச்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 1.09%, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் 0.66%, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் 0.60%, நோட்டாக்கு 0.41% வாக்குகள் கிடைச்சிருக்கு. முஸ்லிம் லீக் கட்சிக்கு 0.29% வாக்குகள் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கன்சால்டேஷன் 3 கழகங்களுக்குமே பெரிய அளவில் போகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ வருங்காலத்தில் இந்த சிறிய கட்சிகளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இன்னைக்கு தேதிக்கு இவங்களோட டிமாண்ட் எப்படி இருக்குன்னு உங்களோட பார்வை திருப்பார்வை? அதான் தொங்கு ஏற்படும் போது இப்படி ஒரு தேவை ஏற்படும்னு முதல்ல கழிச்சது வந்து விசிகா தான். விசிகா அந்த முறையை கணித்து அந்த 200ன்னு திமுக செட் பண்ணி வச்சிருந்த அஜெண்டாவை முதல்ல உடைச்சது திரும்ப தான் உடைச்சாரு. ஓகே. திரும்ப அந்த கோரிக்கை அந்த விஷயத்தை முன்வைத்ததுக்கு பிறகுதான் கூட்டணிக்குள்ள அவ்வளோ பெரிய சிக்கலாச்சு. மேற்கொண்டு அவர் நிற்கணும்னு முடிவு பண்ணப்போவும் அதுவும் தடுக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் இது தொங்கில் போய் முடிய போகுதுன்றத முன்பே உணர்ந்திருக்காங்க.
உணர்ந்ததுனால தான் இப்போ காங்கிரஸும் முதல்ல வந்து கூட்டணி ஆட்சின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சுச்சு எடுத்த உடனே இல்லையா. அப்போ வந்து நிறைய கட்சிகள் இதை வந்து தொங்குல போய் நிற்க போகுதுன்றதை உணர்ந்ததுனால அவர்கள் சில கோரிக்கையை வச்சாங்க. ஒருவேளை இது தொங்குல போய் நின்றுட்டா நமக்கு நாளைக்கு சிக்கல் வரக்கூடாதுன்னு பெரிய கட்சிகளும் சின்ன கட்சிகளுக்கு சிக்க வச்சுட்டாங்க. ஓகே. ஏன்னா 8 இடங்களில் நின்றுருக்கு விசிகா, 2 இடங்கள் தான் ஜெயிக்க முடியுதுன்னா அப்போ விசிகாவை கொடுக்கப்பட்ட இடங்கள்ல பெருவாரியான இடங்கள் விசிகாவை எதிர்த்து நிற்கிற கட்சி அதிமுகவாக இருந்தது. ஓகே. ஒரு இடங்கள்ல பாமக இருந்துச்சு, இன்னொரு இடத்துல அமமுக இருந்தது. இப்போ அதில் வந்து இது 2 இடங்களில் மட்டும்தான் இப்போ வெற்றி பெற முடிஞ்சிருக்கு விசிகாவால். நீங்கள் வந்து நேரடியாக 2 திராவிட கட்சிகளும் பெரியவர்கள்னா நீங்கள் 2 பேர் தானே மோதி இருக்கணும். நீங்கள் அப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இழைக்கப்பட்டது எல்லாமே துரோகம் தான். அங்கே அதையும் மீறி இந்த 1% 2% ஓட்டுக்குள்ளே வந்து நின்று இன்றைக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக அந்த கட்சிகள் வந்து இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஸோ ரெலவன்ஸ் இஸ் கோயிங் டு கண்டினியூ. ஆமாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் பெரும்பான்மைக்கான இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 118ன்றது இட்ஸ் ஆல்வேஸ் a மேஜிக் நம்பர். தாவேகா கிட்ட 108 இடங்கள் இருக்கு, திமுக கூட்டணி கிட்ட 73 இடங்கள், அதிமுக கூட்டணி கிட்ட 53 இடங்கள், என்டிகே நாம் தமிழருக்கு எந்த இடங்களும் கிடைக்கல. இது கூட்டணி வாரியாக தனித்தனி அளவுல நம்ம பார்க்கும்போது தாவேகா கிட்ட தனித்து போட்டிட்டாங்க 108 இடங்கள், திமுகவிடம் 59 இடங்கள், காங்கிரஸிடம் 5 இடங்கள், IUML இடம் 2 இடங்கள், தேமுதிக விட்ட 1 இடம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிட்ட 2 இடங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளிடம் தலா 2 இடங்கள். அப்படியே அதிமுக கூட்டணி பார்த்தோம்னா அதிமுக கிட்ட 47 இடங்கள், பாமக கிட்ட 4 இடங்கள், பாஜக கிட்ட 1 இடம், அமமுக கிட்ட 1 இடம் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த 2 கூட்டணியில இருந்துமே தான் கூட்டணி கணக்கு மாறி போகிறது அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ இந்த தருணத்தில் நம்ம இதை ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அதிமுக கிட்ட ஆதரவு கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஷூட் பண்ணிட்டு இருக்க தருணத்திலே காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவங்க வந்து நிபந்தனையுடன் தாவேகா கூட்டணிக்கு ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. இது போக இன்று காலை இந்த ஷூட் பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு காலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஃபார்மலாக வந்து கடிதம் அனுப்பியிருக்காங்க. ஓகே. எங்க ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கோரி ஃபார்முலா கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. நேரில் சந்திப்புகள் எதுவும் நடக்கல. ஓகே. கடிதம் வாயிலாக ஃபார்முலாக கேட்டிருக்காங்க. இதற்கிடையில அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தாவேகா பொதுச்செயலாளர் என் புசியானந்த் அவர்கள் வந்து நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருந்திருக்காரு அவரோட இல்ல சென்னையில். அது எவ்வளவு தூரம் மெட்டீரியல்ஸ் ஆகும், அவங்க டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்றது அதிமுக தரப்புல இருந்து இன்னும் வெளிப்படையாக சொல்லலை. அவங்க செய்தி தொடர்பாளர் மட்டும் பத்திரிகையாளர் சந்திக்கிறப்போ அது வந்து இந்த பாலஸ் வந்து விஜய் ஸ்கோட் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஆனா தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு அவங்க தேவைப்படுற மேஜிக் நம்பர் 118ன்றது ஒரு 2 எண்ணிக்கையில் குறையும். ஒன்று வந்து ஸ்பீக்கராக தேர்ந்து 234 தொகுதிகளில் ஸ்பீக்கர் போனாரு 233. அதுல ஒருவர் வந்து விஜயே இந்த 2 தொகுதியில் போட்டிருந்தாரு. திருச்சி கிழக்குல ரிசைன் பண்றாரு. அப்போ 232, அதுல பாதி 116, 117 தேவைப்படுது. ஓகே. தாவேக்காடம் இருப்பதுன்னா 2 மைனஸ் ஆகும். அசம்பிளி ஸ்பீக்கர் ஒரு மைனஸ் ஆவாரு. விஜயோட ஒரு தொகுதி போனா 106 இருக்கும். 106ல இருந்து அவங்களுக்கு தேவை 11. திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிகா, சிபிஐ, சிபிஎம் இவங்களை சேர்த்தணும்னா இது வந்து 11 தொகுதியிலே கொடுக்கறது. இல்ல 11 மட்டும் இருந்தா அது என்ன சொல்ற, இப்போதைக்கு அவங்க பெரும்பான்மை நிரூபிக்கலாம், பின்னாடி சிக்கல் வரும் இல்லையா? நான் முடிச்சிடறேன். 11 தேவைப்படுது. இந்த இவங்க ஆதரவு தெரிவிச்சா மட்டுமே அவர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டை ப்ரூவ் பண்ணிடலாம். இது ஒரு பாசிபிலிட்டி. இது என்ன நடக்கும் அப்படின்னு காத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு காங்கிரஸ் மட்டும் சொல்லியிருந்திருக்காங்க. மற்ற கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவிப்பாங்களா எல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ அதிமுக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பாமகவுடனும் பேச்சுவார்த்தை ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன நிலையில் இருக்கு அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. ஓகே. மதியம் ஆளுநர் வருகிறார், விஜய் அவரை சந்திக்க இருக்கிறார். நாளை அவர் வந்து முதல்வராக பதவியேற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. இப்போ ஒரு பேச்சுக்கு எந்த கூட்டணி, உதாரணத்துக்கு காங்கிரஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க 106ல இருந்து ஒரு 5 தொகுதிகள் போட்டால் 111 தொகுதிகள் வச்சிருக்காங்க. விஜய் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் கோர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு சினாரியோ பாசிபிலிட்டி சொல்றேன். விஜய் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் கேட்கிறாரு. அவருக்கு பெரும்பான்மை இல்லை. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து விஜய் தோக்கடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? I don't think so. ஏன்? It's a huge risk இல்ல? சேம், அவ்வளவுதான். as simple as that. ஒருவேளை விஜயாக இப்ப இருந்தாருன்னா விஜய் அவர் இந்த 108 எம்எல்ஏ கூட போய் அவர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் கோரினால் கூட திமுகவும் அதிமுகவும் இன்றைய இருக்க நிலைமைக்கு அவரை தோற்கடிக்க மாட்டார்கள். பாத்தீங்களா இப்படி சதி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு இவர் தோற்கடித்தா இது என்ன நடக்கும்னா 2 கட்சிகளும் அடுத்த 6 மாதங்கள் திரும்ப நீங்க வந்து தேர்தலுக்கு போவீங்க. தேர்தல் சந்திக்கிறப்போ இப்போ 108ன்றது 208ல போய் நிற்கும். 208 போச்சுன்னா இந்த 2 திராவிட கட்சிகளும் முற்றிலுமாக டிசைன் செய்யப்படுவார்கள். அடுத்த தேர்தல் 2023 நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்ன ரிசல்ட் இருக்குன்றது இப்பயே நம்மளால தெரிஞ்சிடும். இன்னும்
31 போகிறப்ப இன்னும் நிலம் மோசமாக இருக்கும். அப்போ இது வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த நிலை தெரியும். திமுக அதிமுக 2 கூட்டணி கட்சிகளுக்குமே இது என்ன நிலையில் இருக்குன்றது தெரியும். அதனால ஆதரவு அப்படின்றது வந்து இப்போதைக்கு ஆளுநரிடம் வந்து ஒரு ஒரு கடிதத்தை கொடுத்து அவர் வந்து பதவியேற்புக்கு ஒப்புக்கொண்டு அவர் ஒரு ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கான ஒரு சடங்கு தான். மற்றபடி அவர் இன்னும் சொல்ல போனால் 108ல் இன்னும் 8 எம்எல்ஏக்கள் குறைவாக இருந்து அவர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போனாலும் கூட 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து அவரை வீழ்த்துவார் என்று தனிப்பட்ட முறையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ விஜய் முதல்வராவது உறுதி, எண்கள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது நாளை அவர் முதல்வராகவும் நாளை அவர் எப்போது அந்த 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 இடத்துக்கு சிக்கல் வரும் அப்படின்றதான் யாருக்கும் தெரியாது. ரைட். திரு பரமன், இறுதியா கூட்டணி கணக்குகள் எல்லாமே மாறிட்டு இருக்கு, எப்படி மாறிட்டு இருக்குன்னு எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு முதலமைச்சராக விஜய் சந்திக்க போகிற ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன, இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா தொங்கு சட்டமன்றம்னது நித்திய கண்டம் பூர்ணேசன் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி த ஃபேக்டர் ஃபார் ஹிம்? இல்லை, இந்த மாதிரி ஒரு புதிய கட்சிக்கு வந்து கூட்டணி ஆட்சின்றது ஒரு வரம். ஓகே. ஏன்னா நீங்கள் 32 பல்லுக்கு இடையில் சிக்கிய நாக்காத்தான் இருப்பீங்க. எந்த பக்கம் போனாலும் யாராவது எங்கேயாவது அடிபட்டுருமோன்னு பயந்து நீங்கள் உள்ளே இருக்க வேண்டியது இருக்குது இல்லையா? நீங்கள் எந்த தவறும் செய்யாமல் இவங்க சுற்றி இருந்து பார்த்துக்குவாங்க. ஓகே. இவங்க வந்து இனிமேல் தப்பிக்க முடியாது. யாரோ ஒருத்தர் ஆட்சி நடத்துகிறாங்க, நான் பாட்டு ஓரமாக போய் ஒதுங்கி நிற்கிறேன்னு நிற்க முடியாது. நீங்கள் மக்களின் ஆதரவையும் பெரும்பான்மையும் இழந்துட்ட போது மீண்டும் மக்களோட அன்பை பெறணும்னா நீங்கள் இந்த அரசியல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் உங்களுடைய கான்ட்ரிபியூட்டை செலுத்தி தான் ஆகணும். அப்போ செலுத்தும் போது எந்த ஒரு விஷயத்துலையும் தொடர்ந்து இவர்கள் விமர்சனம் வைக்க அது அந்த அனுபவத்தை விரைவாக கொடுக்கும் தாவேக்காக்கு. எந்த விஷயத்திலையும் தவறு நடக்க முடியாதபடி இவங்க ஒன்று சொல்ல தன்னை தயார்படுத்திக்கிறது. இன்னொன்று, இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த மார்க்சிஸ்ட், விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உண்மையிலேயே வெளியேறினால் இந்தியா கூட்டணியினோட தலைமை காங்கிரஸ் தான். அப்போ உண்மையான பாஜகவுக்கு எதிரான இயக்கமா எப்படி மக்கள் வந்து தாவேக்காவை அங்கீகரிச்சாங்களோ இந்த கூட்டணி கட்சிகளும் போய் சேர்ந்துருச்சுன்னா இதுவும் ஒரு கொள்கை ரீதியிலான கூட்டணி ஆயிரும். இப்ப அதிமுகவும் போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவங்களுடைய அதிமுகவட்டையும் கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்க அதான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு நான் சொல்றது என்னன்னா, அவர்கள் என்ன முடிவு, ஆனா இந்த 4 வருடமும் திமுக பல்வேறு தவறுகள் செஞ்சிருந்தாலும் திமுகவை நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா அதன் மூலமா பாஜக உள்ள புகுந்துரும். எந்த விதத்திலையும் திமுகவை வலுவிலக்க நம்ம செஞ்சிடக்கூடாதுன்னு நீங்கள் இந்த 5 வருஷம் திமுகவை கட்டி காப்பாற்றினீங்கல்ல, இதே மாதிரி இன்னொரு 5 வருஷம் தாவேகாவை கட்டி காப்பாற்றுங்க. ஸோ அவருக்கு ஆட்சி கிடைக்க போது கைடன்ஸ்க்கு கூட்டணி ஆமா. இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லாம வெறுமனையாக திமுகவை கட்டி காப்பாத்தினதுக்கு இப்ப நீங்க அமைச்சரவையிலேயே இடம்பெற போறீங்க. ஒரு அரசை செயல்படுத்துறதுக்கு உண்டான இந்த அரசியல் அமைப்பே எங்களுக்கு புதுசா இருக்கு தமிழ்நாட்டுக்கு. இது வரைக்கும் பெரும்பான்மையா ஒரே கொடை கீழே தான் நாங்க ஆட்சியை பார்த்துருக்கோம். இன்னைக்கு வேற ஐடியாலஜிஸ் உள்ளவங்க வந்து அவங்களும் ஒன்றும் மோசமானவங்க கிடையாது. விசிகா மோசமான கட்சி கிடையாது, கம்யூனிஸ்ட் மோசமான கட்சி கிடையாது. இப்ப திமுகவை அதிமுகவை இதுக்குள்ள கூட்டு போறோம்னா கூட நம்ம பேசலாம். விசிகாவும் கம்யூனிஸ்டும் இருக்கும்போது நமக்கு வந்து ஏன் பயப்படணும்? அவர்கள் ஒன்றும் உங்களை தப்பான இடத்துக்கு வழி நடத்திட்டு போறது கிடையாது. அப்போ இந்த கூட்டணி ஆட்சி ஒரு நல்ல வேற சித்தாந்தங்கள் இருக்கிறவங்க ஒரு ஏரியாக்கள்ல வேற அதிகாரங்கள் பகிர்ந்து அளிக்கப்படும்ல, ஒரு இடத்துல குமிஞ்சிடலாம. அதிமுக கூட்டணி தரப்போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்த போதே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து வழிநடத்தக்கூடிய அரசு வந்து தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை காங்கிரஸ் தரப்புல இருந்தும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேக்டர் கன்சிடர் பண்ண இல்லையா? அதிமுக இங்க வந்தா பிஜேபி இன்டைரக்டா ஒரு ஹேண்ட் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? ஆப்வியஸ்லி ஆமா, அது வரத்தான் செய்யும். இப்போ நீங்க அதை வந்து முறியடிக்க வேண்டிய கடமை முக்கியமா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு இருக்கு. பாஜக உள்ள வராம தடுக்க வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு இருக்கா இல்லையா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்கள் வந்து வெறும் வாய்ப்புன்றது கூட்டணி மட்டும் இல்லை, கூட்டணி அரசுலையும் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இப்போ தாவேக்கான்றது ஒரு மக்கள் தீர்ப்பு. அந்த மக்கள் தீர்ப்பு ஒரு மக்கள் மன்றமாக தான் இது நடக்கணும், தனிநபருடைய மன்றமாக நடக்கக்கூடாது. அப்படி கொடுக்கறதா இருந்தால் தாவேக்காக்கே மெஜாரிட்டி கொடுத்துருப்பாங்கல்ல, ஏன் கொடுக்கல? உனக்கும் மெஜாரிட்டி கொடுத்தா நீயும் நாளைக்கு இவங்களை போல ஒரு மோனோபோலி ஆயிடக்கூடாது. அப்போ எல்லாரும் இணைந்த ஒரு மக்கள் அரசு வேணுன்றது மக்களோட விருப்பம். ஓகே, அதை நீங்க வந்து பூர்த்தி செய்யணும்னு சொல்றேன் கூட்டணி கட்சிகளை. யுவர் ஃபைனல் கமெண்ட்ஸ் பிரபாகர். இப்போ ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வரப்போது, தொங்கு சட்டமன்றத்திலிருந்து அவங்களை பாதுகாக்க கூட்டணி கட்சிகளும் களத்துக்கு வரப்போறாங்க. இதுவரையும் தமிழ்நாடு பார்க்காத ஒரு புதுவிதமான ஒரு கவர்மெண்ட் நமக்குது. வாட் ஆர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? இல்லை, எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து நம்ம தாவேக்காடம் வந்து எதிர்பார்ப்பதுக்கு வந்து நீங்கள் இதுவரையும் திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் அவங்க என்னென்னலாம் வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதிகள் செயல்படுத்த முடியாது, படுத்தலைன்றதை தாண்டி அதற்கு பின்னாடி கொள்கை ரீதியாக ஒரு விளக்கம் இருக்கும். நம்ம இதுவரை அப்படிதான் எல்லா காங்கிரஸ் ஆகட்டும், எல்லா தேசிய ஈவன் பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், அவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்றதுல இருந்து எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு கொள்கை ரீதியான ஒரு காரணங்கள் சொல்லுவாங்க.
ஆனால் தாவேக்காவிடமிருந்து நமக்கு அப்படியான எதுவும் இப்போ வரையும் தெரியல. அதெல்லாம் அவர் விளக்கணும். 1. நம்பர் 2, அவர் வந்து இதுவரைக்குமான சென்சிட்டிவான இஷ்யூஸ் எதுலெல்லாம் வந்து நேரடியாக மாநில அரசை சொல்லக்கூடிய விஷயங்களையும் நேரடியாக மத்திய அரசை ஈஸியாக சொல்லிடலாம் அப்படின்ற இடங்கள்ல அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஆனால் சென்சிட்டிவான விஷயங்கள்ல இதுவரையும் கருத்து தெரிவிக்கல. உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஆகட்டும், கவின் ஆணவ கொலை ஆகட்டும், அல்லது ஈவன் கடைசி சமீபத்தில் சிலிண்டர் விலை உயர்வுக்கு கூட அவர் வந்து ரியாக்ட் பண்ணலை. இதெல்லாம் அவருடைய நிலைப்பாடு என்னன்னு நமக்கு தெரியாது. இன்னொன்று அப்புறம் கவர்னர் இஷ்யூஸ் இருக்குது, டீலிமிட்டேஷன் இஷ்யூ, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அவரோட நிலைப்பாடு நமக்கு என்னன்னு தெரியாது. அதனால அவர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அவர் வந்து இதுதான் பண்ணுவார் இல்லை அதெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து தான் வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும். எஸ், அஃப்கோர்ஸ், அதுதான் ஒன்று. நம்பர் 2, இதில் வந்து இந்த கூட்டணி கணக்குகள் மாறும் பொழுது இதில் நெருக்கடி வந்து கூட்டணி கட்சிகளுக்கோ தாவேகாவுக்கோ ஏன் ஈவன் அதிமுகவுக்கோ கூட நெருக்கடி கிடையாது. நெருக்கடியை வந்து திமுகவிற்கு தான். இப்போ திமுக தேசிய அளவில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க? ஏன்னா அவங்ககிட்ட எம்பிக்கள் இருக்காங்க, 21 எம்பிக்கள் திமுகவிடம் இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு அப்படின்றதுக்காக நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கொண்டு வருவதற்கு எதிராக வாக்களிக்க முடியாது. வாக்களித்தா அது பாஜக ஆதரிக்கும் நிலைப்பாடாகும். இல்லை அது வந்து வெளியே போனாங்கனாலும் அது வந்து அங்கே இருக்க எண்ணிக்கையை வந்து குறைக்கும். அதுவும் பாஜகவுக்கு மறைமுக ஆதரவாக இருக்கும். அப்ஸ்டெயின் பண்ணாலும் மறைமுக ஆதரவாக இருக்கும். அப்போ ஒரே வழி, காங்கிரஸ் கூட்டணி எது கொண்டு வந்தாலும் இவங்க கொள்கை வழியில் நிற்கிறாங்க அப்படின்னா அது ஆதரிக்க வேண்டிய இடத்துக்கு தான் திமுக இருக்கிறது. ஆனால் கூட்டணியிலிருந்து வெளியே சென்றதுக்கு பிறகும் அப்படியான ஒரு தார்மீக கொள்கை ரீதியான ஒரு அரசியலை முன்னெடுப்பார்களா அப்படின்றதான் காத்திருந்து பார்க்க வேண்டியது. ரைட். நிறைய சுவாரஸ்யமான தருணங்கள் நம்ம அரசியல் களத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். எங்களோட இணைஞ்சு நிறைய நல்ல தகவல்களை, உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்தமைக்க மிக்க நன்றி. நேர்களே, தமிழக அரசியல் களம் இதுவரை காணாத ஒரு சுவாரஸ்யம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் விஜய் அவர்களுடைய படத்தில் எப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் கீ ஃபேக்டராக இருக்குமோ அதே மாதிரி அவர் முதல் முறையாக முதலமைச்சராக பதவி வைக்கிறதுக்கு முன்னாடியுமே இத்தனை ஃபேக்டர்ஸ் ஓடிட்டு இருக்கு. என்ன நடக்குமோ, யார் யார் கூட்டணிக்கு வர போகிறாங்க, யார் பிரிஞ்சு போக போகிறாங்கன்னு அத்தனை கேள்விகள் நம்ம மண்டைக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்குமே நமக்கு நாளைக்கு பதில் கிடைக்க இருக்கிறது தெளிவாக. ஸோ அது வரைக்கும் நாமும் பொறுத்து இருக்கலாம். ஹோப்ஃபுல்லி we meet in another interesting segment. Stay tuned.